ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து குடியரசுத் தலைவர் பற்றி ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம். யூடியூப்ல இதை பார்த்துட்டு இருக்கவங்க கமெண்ட்ஸில் கூட அதை வந்து கேட்கலாம். சரியா? ஸோ நம்ம கிளாஸஸ் வந்து கண்டினியூவாக நடந்துட்டு இருக்குது. ஸோ வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயும் ஒவ்வொரு டாபிக் வைஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 51A வர ஒரு பார்ட் அதை முடிச்சிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகம், சென்ட்ரல் கவர்மெண்ட் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் நமக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகம் துறையை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் பற்றி நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் பற்றி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர் அளவுக்கு லென்தா இருக்காது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே இருக்கும். ரொம்ப ஈஸியானது, ரொம்ப ரேரா கொஸ்டின் கேட்குற ஒரு ஏரியா. மேக்ஸிமம் கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்திருக்காது. எந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத நான் வந்து சொல்றேன். வழக்கம் போல ஒரு இதை பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம் அப்படின்னாலே இந்த டாப்பிக்கை நம்ம வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ குடியரசுத் தலைவர் இதை முடிச்சுட்டு இந்த கிளாஸ்ல அப்படியே கண்டினியூவா பிரதமர், அதுக்கப்புறம் மத்திய அமைச்சரவை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர், அப்புறம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையர், இவங்க எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்தே பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? குடியரசுத் தலைவரை பார்த்தோம் இல்லையா? குடியரசுத் தலைவரை வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, அப்படி இருக்குன்னா என்னென்ன தகுதி, குடியரசுத் தலைவர் ஆகிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும், எப்படி எலெக்ட் பண்றாங்க, மீண்டும் போட்டியிட முடியுமா, அவரை பதவி நீக்கம் பண்ண முடியுமா, அவர் இடம் காலியானா என்ன ஆகும், எப்படிலாம் காலி ஆகும், அவருக்கான அதிகாரங்கள் என்னென்ன, ஒரு 7 விதமா அதிகாரங்கள்லாம் பார்த்தோம். ஓகே. ஸோ துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிகிள் 63ல வந்து நமக்கு துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்லியிருக்குது. இவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டின் 2வது உயரிய பதவி. நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நாட்டின் முதல் குடிமகன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரை பார்த்தோம். அதே மாதிரி நாட்டின் 2வது உயரிய பதவியாட்டு இந்த துணை குடியரசுத் தலைவர் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இவங்களுக்கான எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கும்? ஓகே. ஸோ இவங்களுக்கான எலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் தான். குடியரசுத் தலைவர் போலவே குடியரசுத் தலைவர் எப்படி நம்ம வந்து மறைமுக தேர்தலோ அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவருக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுக தேர்தல் தான். ஓகேவா? சோ இங்க வந்து யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் உள்ள 2 அவைகளின் உறுப்பினர்கள். ஓகேவா? எல்லாருமே வந்துருவாங்க. ஆல் எம்பிஸ், லோக்சபா ராஜ்யசபால உள்ள எல்லா எம்பிக்களும் நமக்கு வந்து வந்துருவாங்க. ஓகேவா? சோ இவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாருமே வரலாமானா எல்லாருமே வரலாம். நம்ம குடியரசுத் தலைவர்ல என்ன பார்த்தோம்? 2 அவைகள்ல இருந்தோம். அதாவது பாராளுமன்றத்துல லோக்சபா, ராஜ்யசபா, மக்களவை, மாநிலங்களவையில இருந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நியமிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ வந்து ராஜ்யசபால பாத்தீங்கன்னா 12 பேர் நியமிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேவா? நாமினேட்டட், குடியரசுத் தலைவரால் நாமினேட் பண்ணப்படுறவங்க. எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இளையராஜா இருக்கிறது மாதிரி, சச்சின் டெண்டுல்கர் இருந்த மாதிரி. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்களவை அப்படின்றது லோக்சபா. ஓகேவா? சோ அங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலோ இந்தியன் இருந்தாங்க. சோ இவங்களும் இதுல வந்து ஓட் போடலாம். சோ ஜனாதிபதி தேர்தல், அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தலில் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யாரும் கூட வருவாங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். ஓகேவா? ஆல் எம்எல்ஏஸ் உள்ள வருவாங்க. ஓகேவா? ஆனா இங்க வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து வர மாட்டாங்க. ஓகேவா? சோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து திங்க் பண்ண முடியுதா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு காரணம் இருக்கும். இப்ப கண்டிப்பா இப்ப வந்து அம்பேத்கர் வந்து இந்த சட்ட வரைவை வந்து எழுதிட்டு இருக்காரு. கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, ரைஸ் பண்ணிருப்பாங்களா? அத்தனை இல்ல நமக்கே டவுட் வரும். ஏன் குடியரசுத் தலைவருக்கு மட்டும் எல்லாரும் வராங்க, மாநில சட்டமன்ற உறுப்பினர் வராங்க, ஏன் இங்கேயும் இவங்களையும் கூப்பிட்டுருக்கலாம், இங்கேயும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு நீங்க வந்து ஓட் பண்ணலாமே, இதுவும் கிட்டத்தட்ட அதுக்கு குடியரசுத் தலைவருக்கு துணை குடியரசுத் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுடைய உயர்ந்த குடிமகன். அவர் வந்து மாநிலங்களோட தொடர்புல இருக்கிறாரு. ஓகேவா? இப்ப வந்து ஆளுநரை நியமிக்கிறது அவரு தான். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கிறது அவரு தான். அதே மாதிரி ஆளுநர் ஏதாவது மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு வந்து அனுப்பி வைப்பாரு. சோ அவருடைய நிர்வாகம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஆளுநர் மூலமா அமல்படுத்துவார் மாநிலங்கள்ல. அப்போ மாநிலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களுடைய நிர்வாகத்துல குடியரசுத் தலைவருடைய செயல்பாடுகளும் குடியரசுத் தலைவருடைய நிர்வாகமும் அங்க அடங்கி இருக்குது இல்லையா? ஆனா துணை குடியரசுத் தலைவருக்கு அந்த மாதிரி எந்த அதிகாரங்களும் வராது. துணை குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் இல்லாத நேரத்துல ஆக்டிங் குடியரசுத் தலைவரா செயல்படுவாரு. ஒண்ணு, அவரு ஆட்டோமேட்டிக்காவே மாநிலங்களவையுடைய தலைவரா இருப்பாரு.
ஓகேவா, ராஜ்யசபாவுடைய தலைவரா இருப்பாரு. ஸோ இவ்வளவுதான் அவருடைய இது. அப்ப நமக்கு வந்து அவருக்கு எல்லாருமே நமக்கு வேணாம். இப்ப குடியரசுத் தலைவர்ன்றப்ப மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு வர்றப்ப, ஓகே, மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம் வர்றப்ப ஒரு நாட்டுக்கான குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல மாநில சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் பங்கு இருக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு வந்து இருக்குது. ஓகேவா, ஆனா இங்க நமக்கு அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. சோ அடுத்தது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ தேர்தல், இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது சேம் பாயிண்ட், தேர்தல் தொடர்பான குழப்பங்களுக்கு உச்சநீதிமன்றம் மட்டுமே பதில் அளிக்க முடியும். ஓகேவா, சோ இங்கேயும் அதே மாதிரிதான் உச்சநீதிமன்றம் தான் நமக்கு வந்து பதில் அளிக்க முடியும் அப்படின்ற கான்செப்ட். சோ இந்த தேர்தல் குழாம் நம்ம ஆல்ரெடி சொன்னதான் சொல்ல போறேன். பாராளுமன்றத்தில் நியமிக்கப்பட்ட அல்லது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் கொண்டது, சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியது இல்லை. ஓகேவா, சோ அந்த தேர்தல் முறை வந்து நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, as usual விகிதாச்சார அடிப்படை ஒற்றை மாற்று வாக்கு வீதம் அப்படின்ற மெத்தட்ல தான் நமக்கு வந்து நடக்குது. அப்போ இங்க வந்து தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் துணை குடியரசுத் தலைவருக்கும் ஒரே கைண்ட் ஆஃப் தேர்தல் தான். ஆனா அந்த எலக்ட்ரல் காலேஜ் தேர்தல் குழாம் அப்படின்னு சொல்றது நமக்கு வந்து வேற வேற. ஓகேவா, சோ நம்ம இந்த நேரத்தை வந்து இந்த ஒற்றை மாற்று விகிதாச்சார முறை அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, சோ அப்படின்ற நம்ம என்னன்னு சொல்லி பார்த்தோம். சோ பார்க்காதவங்க குடியரசுத் தலைவர் வீடியோல வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா, குடியரசுத் தலைவரோட கிளாஸ் நமக்கு வந்து ரெக்கார்டிங் வந்திருக்கும். சோ அதுல வந்து பாத்துக்கோங்க. இங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அப்ப என்னெல்லாம், பாராளுமன்றத்தின் நியமிக்கப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டது. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வருவாங்களா, வரமாட்டாங்க. விகிதாச்சார அடிப்படையில ஒற்றை மாற்று வாக்கு விகிதம் அந்த இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் ரகசிய வாக்கெடுப்பு முறை தான். ஓப்பன் இதெல்லாம் பண்ண முடியாது, ரகசிய வாக்கெடுப்பு முறையில தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேவா, சோ அடுத்தது நம்ம வந்து பாக்குறது என்ன பாத்தீங்கன்னா, இது அகைன் இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலையும் சரி துணை குடியரசுத் தலைவர் தேர்தலையும் சரி ரெண்டுலயுமே உச்சநீதிமன்றத்தோட இறுதி முடிவுகள் எடுக்கிறதுல உச்சநீதிமன்றம் அப்படின்றது சுப்ரீம் கோர்ட்டோடைய டெசிஷன் தான் ஃபைனலா இருக்கும். ஓகேவா, சோ அதே மாதிரிதான் ஒருவேளை வந்து இந்த தேர்தல் முறை செல்லாது அப்படின்னு அறிவிச்சதுதான். இங்க என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும். ஓகேவா, துணை குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன தகுதிகள், குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன தகுதிகளோ அதே தான். அதுல ஒன்னே ஒண்ணுதான் மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அப்படின்றது. ஓகேவா, இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். அடுத்தது 35 வயது நிறைந்திருக்க வேண்டும். ஓகே, ஒண்ணு மட்டும் மாறி இருக்கும் சொன்னால, என்ன மாறி இருக்கும் பாத்தீங்கன்னா, அங்க மக்களவை எங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு மக்களவை உறுப்பினர் ஆகிறதுக்குரிய தகுதிகளை பெற்றிருக்கோம். ஆனா இங்க துணை குடியரசுத் தலைவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் ஆகுவதற்குரிய தகுதிகளை வந்து பெற்றிருக்கணும். ஸோ இந்த தகுதிகளை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம பின்னாடி படிக்கும் போது நமக்கு வந்து ஈஸியா கனெக்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ அப்போ வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், பேசிக்கானது. அப்ப ஏஜ் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஏஜ் என்ன, 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். குடியரசுத் தலைவருக்கும் சேம் 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகணும். ஓகேவா, ஸோ மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் எந்த ஒரு லாபம் தரும், அதாவது ஆதாயம் தரும் பதவியையும் வைக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ எதுலையுமே லோக்கல் பாடியிலையும் சரி, என்ன சொல்றது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ல எதுலையுமே ஆதாயம் தரக்கூடிய பதவிகளை வகிக்க கூடாது. ஈஸி தானே. அப்ப நமக்கு இங்க ஞாபகம் வைக்க வேண்டியது, இவரு மாநிலங்களவை உறுப்பினராக தகுதி பெற்றிருக்க வேண்டும். ஏன் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த வேட்புமனு தாக்கல், குடியரசுத் தலைவருக்கான வேட்புமனு தாக்கல் நம்ம என்ன பார்த்தோம், 50 உறுப்பினர்கள் முன்மொழிவு பண்ணணும், 20 உறுப்பினர்கள் வழிமொழிதல் பண்ணணும் அப்படின்றத பார்த்தோம். இங்க துணை குடியரசுத் தலைவர்ல வைஸ் பிரசிடென்ட் நம்ம வந்து என்ன பாக்குறோம்னா, 20 உறுப்பினர்கள் முன்மொழிவு பண்ணணும், 20 உறுப்பினர்கள் வழிமொழிதல் பண்ணணும். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் வந்து இவருடைய பதவி பிரமாணம் யாரால பண்ணி வைக்கப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடியரசுத் தலைவரால் பண்ணி வைக்கப்படும். ஓகேவா, சோ அது ஒரு ஈஸியானது. குடியரசுத் தலைவர் தான் நிறைய பேருக்கு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. நம்ம நேற்றே பார்த்தோம் அப்படின்னா, யார் யாருக்கெல்லாம் பதவி பிரமாணங்கள் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது அவருடைய நிர்வாக அதிகாரத்துல வந்து பார்த்தோம் அப்படிதானே. சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ துணை குடியரசுத் தலைவருக்கும் இவர் தான் பண்ணி வைக்கிறாரு. ஓகேவா, அப்போ குடியரசுத் தலைவருக்கு யாரு வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாங்க, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா, சோ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் தலைமை நீதிபதி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அவங்க தான் பதவி பிரமாணம் பண்ணிப்பாங்க. குடியரசுத் தலைவருக்கு அதே மாதிரி இங்க துணை குடியரசுத் தலைவருக்கு குடியரசுத் தலைவர் தான் பதவி பிரமாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, சோ அந்த வேலைகள் எல்லாம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்துப்பாரு. ஓகேவா, சோ அடுத்தது இவருடைய பதவிக்கான நிபந்தனைகள். சோ இதுவும் வந்து அஸ்யூஷுவல் தான். ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து துணை குடியரசுத் தலைவர் ஆயிட்டீங்க அப்படின்னப்ப அவர் வந்து பாராளுமன்றத்திலேயோ இல்ல மாநில சட்டமன்றத்திலேயோ எங்கேயோ எம்பியாவோ எம்எல்ஏவோ இருக்க முடியாது, ஆதாயம் தரக்கூடிய எந்த பதவியையும் வகிக்கவும் முடியாது அப்படின்றதுதான். ஓகேவா,
இதெல்லாம் பேசிக்கானது. துணை குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு பதவி மட்டும்தான், அவர் வேற எதுவும் இருக்க முடியாது. ஓகேவா? இப்போ பதவி காலம் வந்து இந்தியாவில் எல்லாத்துக்குமே 5 இயர்ஸ் தான். இதுல வந்து எந்த குழப்பமும் உங்களுக்கு வந்து வராது. ஓகே, இவர் இப்போ ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரா என்ன பண்ணணும்? குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ண நினைச்சா என்ன பண்ணணும்? துணை குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுவது மூலமா ராஜினாமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி குடியரசுத் தலைவர் இந்த துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ண நினைச்சா குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதுவது மூலமா ராஜினாமா பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டா அவர் வந்து பதவி நீக்கம் வந்து செய்ய முடியும். இவருக்கு முறையான குற்றச்சாட்டுலாம் ஒன்றும் செய்யணுன்ற அவசியம் கிடையாது. டைரக்டா வந்து மாநிலங்களவையில பெரும்பான்மை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலே போதும், ஈஸியா வந்து அவரை என்ன பண்ணிடலாம், மாற்றம் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து மாநிலங்களவையில பெரும்பான்மை இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். மாநிலங்களவையில் முழு பெரும்பான்மை நிறைவேற்றப்பட ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு பாத்துங்க. மாநிலங்களவையில முழு பெரும்பான்மை அப்படின்னா 2/3 ஆஃப் இது. அதே மாதிரி நிறைவேற்றப்பட்ட மக்களவையில வந்து பாத்தீங்கன்னா, சோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் இதுல வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன ராஜ்யசபால தான் ஃபர்ஸ்ட் வரணும். ராஜ்யசபால நமக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி வரணும். அடுத்தது இது வந்து பாத்தீங்கன்னா லோக்சபாக்கு போவோம் செகண்ட். லோக்சபால சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகேவா? 1/2 மெஜாரிட்டில இவரை வந்து பதவி நீக்கம் நம்ம வந்து பண்ணிடலாம். ஓகேவா? அதாவது நமக்கு வந்து இந்த ஒரு தீர்மானம் வந்து அப்ப தீர்மானம் எங்கதான் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா ராஜ்யசபால தான் நமக்கு வந்து இந்த தீர்மானம் இவரை பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்ற தீர்மானம் வந்து ராஜ்யசபால தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகிட்டு ராஜ்யசபால நமக்கு வந்து அவரை 2/3 ஆஃப் த பெரும்பான்மையில பாஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1/2 இதுல வந்து நமக்கு பாஸ் பண்ணாலே போதும், இவருடைய பதவி நீக்கம் பண்ணப்பட்டுடலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா மறுமுறை இவர் வந்து இது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், இவர் வந்து அகைனும் மறுபடியும் இவர் வந்து துணை குடியரசுத் தலைவர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான எத்தனை முறை வேணாலும். ஓகேவா? எடுத்துக்காட்டு நமக்கு வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் 2 வாட்டி நமக்கு வந்து வைஸ் பிரசிடண்டா இருப்பாரு. சோ எத்தனை முறை வேணாலும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓகே, சோ இதான் நமக்கு வந்து கண்டிஷன். ஓகேவா? இவருடைய பதவி காலம் பற்றியான விஷயங்கள். ஓகே, சோ ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாத்தீங்கன்னா இவருடைய காலி இடம். சோ எப்பெல்லாம் இவருடைய பதவி வந்து காலியாகும் அப்படின்னா, ஒன்லே வந்து 5 வருஷம் அவருடைய ஆட்சி காலம் முடிஞ்ச பின்னாடி, இல்ல ஒரு முறை இல்ல அவர் வந்து ராஜினாமா பண்ணா, இல்ல அவர் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்டால், இல்ல வந்து மரணம் அடைந்தால். ஓகேவா? சோ இவருடைய பதவி காலம் முடியறதுக்குள்ள தேர்தல் நடத்த வேணும். தேர்தல் நடத்தி இவர் பதவி காலம் முடிகிற அந்த டைம்ல அடுத்த ஆளு உள்ள வந்திருக்கணும். ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் இது நடக்கும். அப்ப இதுவும் வந்து வழக்கம் போல குடியரசுத் தலைவருக்கு என்னென்னலாம் இருக்குதோ அதே தான் நம்ம இங்கேயும் பண்றோம். ஓகேவா? சோ இந்த துணை குடியரசுத் தலைவர் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்ற பட்டியல் நம்ம வந்து இங்க கொடுத்துருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1952 டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன், அகைன் 57லயும் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ அப்புறம் டாக்டர் ஜாகிர் ஹுசேன், வி கிரி, ஓகே, ஜிஎஸ் பதக், பிடி ஜெட்டி. ஸோ இங்க மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இங்க பாக்குறவங்க எல்லாமே அகைன் வந்து குடியரசுத் தலைவராகவும் வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ கேஆர் நாராயண் இங்க இருந்தாலும் அங்கேயும் வந்திருப்பாரு. ஓகேவா? 97 நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பெருசா அந்த இது வந்திருக்காது. ஓகேவா? ஸோ கிருஷ்ணகாந்த், PS ஷெகாவத், ஸோ இதெல்லாம் ரொம்ப தேவை கிடையாது, கேட்கவே மாட்டாங்க. அதனால இதை பற்றி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடென்ட் யாரு அப்படின்றது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வந்து கொஸ்டின் சும்மா அப்படி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தியாசமா நமக்கு வந்து கேட்கலாம். மாநிலங்களவையுடைய சேர்பர்சன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேவா? மாநிலங்களவை தலைவர் யாருன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப இருக்க யாரு? ஜக்தீப் தன்கர் அப்படின்னு சொல்றவரு. ஸோ இப்போ லேட்டஸ்டா கூட ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டு மாட்டிக்கிட்டாரு இல்லையா? ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்காரு. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது கண்டிப்பா. அடுத்தது இவருடைய அதிகாரம் மற்றும் பணிகள். ஓகே, இவருடைய அதிகாரம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, மாநிலங்களவையின் பதவி வழி தலைவர் ஆவார். ஓகே, மாநிலங்களவையின் பதவி வழி தலைவர் ஆவார். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 64 சொல்றாங்க. ஸோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா பதவி வழி தலைவர் அப்படின்றதுதான் வேற ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நமக்கு லோக்சபா, ராஜ்யசபா இருக்குது. இப்போ நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா அப்பாவுன்னு ஒருத்தர் இருக்காரு. யாரு கவனிச்சிருக்கீங்களா? அவர் தான் சபாநாயகர். ஸோ லோக்சபால நமக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சபாநாயகர் இருப்பாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாரு. ஓகேவா? ஸோ இங்க இதுக்கு ஈக்குவலான போஸ்ட்ல வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். இங்க சபாநாயகரை வந்து நம்ம வந்து ஒன்ஸ்
பார்லிமெண்ட் புது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஆனா ராஜ்யசபாவுடைய தலைவர், ஓகேவா, ராஜ்யசபாவுடைய தலைவரா வந்து இருக்கிறவரு எப்படி வராருன்னா, யாரு வந்து வைஸ் பிரசிடென்டோ அவங்க தான் ராஜ்யசபாவுடைய தலைவரா வந்து வந்துருவாங்க. ஓகே, மக்களவையினுடைய சபாநாயகர் போன்று இங்க லோக்சபால ஒரு சபாநாயகர், ஓகேவா, சபாநாயகர் சொல்ல மாட்டாங்க, சேர்மேன் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து இங்க வந்து ஸ்பீக்கர்னு சொல்லுவோம், இங்க சேர்மேன் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, தலைவர்னு வச்சுக்கோங்க. ஓகே, இங்க வந்து லோக்சபா சபாநாயகர் இருப்பாரு, அங்க வந்து சேர்மேன் இருப்பாரு. அவர் ஆட்டோமேட்டிக்காவே யாரு வந்து வைஸ் பிரசிடென்டோ அந்த வைஸ் பிரசிடென்ட் தான் ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவுடைய தலைவரா வந்து வந்துருவாங்க. புரிஞ்சா? ஸோ அப்ப ராஜ்யசபா தலைவரை தேர்ந்தெடுக்கான தனி எலெக்ஷனோ போட்டியோ எதுவுமே கிடையாது. ஓகே, யார் வந்து வைஸ் பிரசிடென்டோ ஆட்டோமேட்டிக்கா, அதாவது பதவி வழி தலைவர், ஓகேவா, அதாவது குடியரசுத் தலைவர் அப்படின்ற ஒரு பதவியில இருக்கிறவரு ஆட்டோமேட்டிக்காவே இங்க தலைவராகிறார். அப்போ அந்த பதவியை வகிப்பதினால் இதுக்கு தலைவராகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதான் மாநிலங்களவையின் பதவி வழி தலைவர் அப்படின்னு சொல்றது. ஓகே, சோ அடுத்தது வேற என்ன? அப்போ ஆட்டோமேட்டிக் இப்போ ராஜ்யசபாவுடைய தலைவர், அதாவது மாநிலங்களவையுடைய தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான். ஓகேவா, இவர் வந்து பதவி வழி தலைவர் ஆவார். என்ன பதவி வழி? இப்ப சபாநாயகர் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பதவி வழி கிடையாது, இவரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஸ்பீக்கரை வந்து ஒன்ஸ் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஓட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே, ஆனா இவர் அப்படி கிடையாது, யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. யாரு குடியரசுத் தலைவரோ அவர் தான் இதை வந்து வழிநடத்தணும் அப்படின்ற மாதிரி. குடியரசுத் தலைவரின் செகண்ட் பாயிண்ட், குடியரசுத் தலைவரின் ராஜினாமா, பதவி நீக்கம் மற்றும் இறப்பின் போது இவர் தலைவராக செயல்படுவார். மீன்ஸ் குடியரசுத் தலைவருடைய இது வந்து காலி ஆகும் போது, காலி அப்படின்றப்ப 5 வருஷம் பணிக்காலம் முடியுதுன்னா நமக்கு தெரிஞ்சிடும், எலெக்ஷன் கரெக்டா முன்னாடியே பண்ணி அடுத்த இவரு காலி ஆகும் போது அடுத்த குடியரசுத் தலைவர் வந்துருவாரு. ஆனா ராஜினாமா எப்ப பண்றாருன்னு தெரியாது, பதவி நீக்கம் எப்ப நடக்குன்றது தெரியாது, எப்ப இறந்து போறாருன்னு தெரியாது இல்லையா. ஆனா 5 வருஷம் பதவிக்காலம் முடியாது தெரியும், அது பிரச்சனை இல்லை. அது அப்படின்னா அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடத்துவாங்க. மற்றபடி இந்த 3 விஷயத்திலயும் பாத்தீங்கன்னா எப்ப நடக்கும் தெரியாது. ஸோ அந்த டைம்ல தேர்தல் வச்சு அடுத்த ஆளை செலக்ட் பண்ணதுக்கு ஒரு 6 months டைம் ஆயிரும். அந்த காலம் வந்து குடியரசுத் தலைவருடைய இடம் வேக்கண்டா இருக்கும். அந்த இடத்துல இவரு குடியரசுத் தலைவர் போல செயல்படுவாரு. ஓகேவா, ஆக்டிங் பிரசிடண்டா இருப்பாரு. ஸோ புதிய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை அதிகபட்சமாக 6 மாதங்கள். ஓகேவா, ஸோ மேக்சிமம் வந்து 6 months. அதுக்குள்ள புதிய குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்துக்குவாங்க. ஓகேவா, இவர் வந்து குடியரசுத் தலைவராக செயல்பட முடியும். புதிய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை அதிகபட்சமாக ஒரு 6 மாத காலம் வரை இவர் வந்து குடியரசுத் தலைவராக செயல்பட இயலும். இப்போ நான் என்ன சொன்னேன், இவர் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா ராஜ்யசபாவோட தலைவர் ஆயிராரு. இப்போ உங்க பிரசிடண்டுடைய பதவி காலியானால இவர் வந்து பிரசிடண்டா இருக்கிறாரு. இப்போ நமக்கு இந்த ராஜ்யசபாவுடைய தலைவர் அப்படின்ற பொறுப்பையும் பாத்துக்க முடியுமா அப்படின்னா பாத்துக்க முடியாது. ஏன்? இப்ப வந்து அவரு என்னவாயிட்டாரு, குடியரசுத் தலைவருடைய பொறுப்புல இருக்காரு. இப்போ அவரு மக்களவையை கூட்டுறது, மக்களவையை கலைக்கிறது, மக்களவையை முடிவுக்கு கொண்டு வர்றது, அந்த வேலைகள்ல அவர் வந்து ஈடுபடணும். அவருக்கும் மாநிலங்களவைக்கும் சம்பந்தம் இல்லாம போயிடும். ஓகேவா, குடியரசுத் தலைவர் என்னென்னலாம் பண்ணுவாரோ அந்த வேலைகள்லாம் இவர் பண்ணுவாரு. அப்போ குடியரசுத் தலைவராக இவர் செயல்படும் போது ராஜ்யசபாவின் பணிகள் மற்றும் கடமைகளை மேற்கொள்ள இயலாது. அந்த டைம்ல இப்ப யார் பண்ணுவாங்க? அதுக்கு அடுத்த பொசிஷன்ல யார் இருக்காங்களோ அவங்க பண்ணுவாங்க. குடியரசுத் தலைவர் இல்லைன்னா துணை குடியரசுத் தலைவர் பண்றாரு இல்லையா. இப்போ வந்து இவரு வைஸ் பிரசிடென்ட், அதாவது இப்போ ராஜ்யசபாவோட தலைவர் இல்ல அப்படின்றப்ப ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் இந்த பதவிகளை வந்து மேற்கொள்வாரு. அவ்வளவுதான். ஓகேவா, ஸோ ஈஸியா நான் வச்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மாநிலங்களவையின் பதவி வழி தலைவராக இவர் வந்து செயல்படுறாரு. இது ஈஸியான பாயிண்ட். என்ன பதவி வழினா என்னன்னு சொல்லி மீனிங் பார்த்துட்டோம். அப்படிதானே, வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பதவியில இருப்பதனால் டைரக்டா அங்க. ஓகேவா, சோ குடியரசுத் தலைவரின் ராஜினாமா, பதவி நீக்கம் மற்றும் இறப்பின் போது இவர் வந்து தலைவராக வந்து செயல்படுவாரு. புதிய குடியரசுத் தலைவர் தேர்வு செய்யப்படுவர அதிகபட்சமா 6 மாத காலம் வரை குடியரசுத் தலைவராக செயல்பட முடியும். குடியரசுத் தலைவராக செயல்படும் போது ராஜ்யசபாவுடைய பணிகள், கடமைகள் இவற்றெல்லாம் இவரால் மேற்கொள்ள இயலாது. அப்ப யார் அதை பார்த்துப்பாங்கன்னா ராஜ்யசபாவுடைய துணைத் தலைவர் அந்த வேலைகளை எல்லாம் பார்த்துப்பாரு. ஓகேவா, சோ இவருடைய ஈக்குவல் தான். இந்த மாநிலங்களவை வந்து லோக்சபால வந்து சபாநாயகர் என்னெல்லாம் பண்ணாரோ அதே அதிகாரங்கள் இங்க மாநிலங்களவையிலையும் இருக்குது. ஓகேவா, இது வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய துணை குடியரசுத் தலைவர், அதாவது அங்க வந்து அமெரிக்காவுடைய துணை அதிபர்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதே மாதிரிதான் இங்கேயும் வந்து இருப்பாரு. ஓகேவா, அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால செனட், காங்கிரஸ் 2 இருக்கும். செனட் தான் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ். இங்க நமக்கு வந்து ராஜ்யசபா மாதிரி அங்க செனட். அங்க துணை குடியரசுத் தலைவர் வந்து எப்படி இது பண்றாரோ அதே மாதிரிதான் நமக்கு இங்கேயும் மாநிலங்களுடைய தலைவரா இருப்பாரு. ஓகேவா,
ஸோ இப்போ குடியரசுத் தலைவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ல அங்க இல்ல, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. குடியரசுத் தலைவருக்கு வந்து சம்பளம் இருக்குது, பிக்ஸ்டு சேலரி இருக்குது கான்ஸ்டியூஷன்லயே. ஆனா இங்க வந்து சம்பளம் அந்த மாதிரியான விஷயம் கிடையாது. இவருக்கு வந்து துணை குடியரசுத் தலைவருக்கான சம்பளம் வராது. மாநிலங்களவை தலைவர் அப்படின்ற பொறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சம்பளமோ அது வரும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் இப்போ வந்து 4 லேக் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட்டியிருக்காங்களா என்ன தகவல் தெரியல. 4 லேக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது போக நிறைய சலுகைகள் வந்து அவருக்கு இருக்குது. ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற விஷயம். ஓகே, ஸோ இதுல வந்து கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இவருடைய இந்த மாநிலங்களவை இந்த பதவி வழி தலைவர் அப்படின்ற ஒரு டாபிக் சொன்னல, இந்த இது வந்து நமக்கு வந்து கொஸ்டின் ஏரியா. இந்த ஸ்லைடு வந்து முக்கியமான ஸ்லைடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து தெரிஞ்சது கொஸ்டின் ஏரியாவா இருந்தாலும் இதுல வந்து போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் வந்து மார்க் சொல்லிட்டேன். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 2/3 மெஜாரிட்டி கிடையாது, இது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி. இது கரெக்ட் தான், இது கரெக்டா சொன்னேன். சிம்பிள் மெஜாரிட்டி 1/2 தான். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அதான் முழு பெரும்பான்மை. ஓகே, ஸோ எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்றது வந்து வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பாருங்க. இதுவும் வந்து 1/2 தான். இது வந்து பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஓகேவா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 545 பேர் இருக்காங்க, 400 பேர் தான் வந்திருக்காங்க இன்னைக்கு. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் இது வந்து டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 545. அந்த 545ல பாதி எவ்வளவு, ஸோ அப்படின்ற கணக்கு தான் நமக்கு வந்து வரும். ஓகே, இங்க வந்து இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்றது என்னன்னா, இப்ப நமக்கு மொத்தமா 545 வந்து ஸ்ட்ரென்த் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், தான் டோட்டல் ஸ்ட்ரென்த். ஆனா இந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் இதுல இப்ப வந்து ஒரு 15 பேர் இல்ல. 15 பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, அந்த இடம் வந்து ஃபில் ஆகல, இல்ல வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்ட் ஆகுது, அவர் வந்து பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரு, இல்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு 10 இடம் ஃபில் ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 545 10 மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது வந்து 530. ஓகேவா? ஸோ இந்த 530ல பாதி என்ன அப்படின்னு பாக்குறதா நமக்கு வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றது. ஓகேவா? இதான் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்றது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் அண்ட் ஓட்டிங். ஸோ அன்னைக்கு வந்திருக்கிறதுல பாதி அப்படின்றதே இது போதும். ஆனா இது அப்படி கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுல இப்போ வந்து 545 டோட்டல் கெப்பாசிட்டி. ஆனா இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் இல்ல, அது வந்து 10 இடங்கள் இன்னும் வந்து ஃபில் பண்ணப்படல, இல்ல வந்து பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க, ஏதோ சம்திங் காரணங்களால அந்த கேப் இருக்கு. அப்ப 510ல இதுல வந்து ஆஃப். ஓகேவா? இதுல வந்து ஆஃப் அப்படின்றதுதான் கணக்கு. ஸோ அதுதான் வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்றது. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து கொஸ்டின் ஏரியா. இது வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் இதுல வேற என்ன விஷயம்னு பார்த்தோம் இல்லையா, இங்க இருக்கு இவருடைய ஏஜா இருக்கட்டும், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினராக தகுதியுடையவர் அப்படின்ற விஷயமாகட்டும். ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ அதுக்கப்புறம் இந்த முக்கியமான ஆர்டிகல் மட்டும் கொடுத்துருப்பேன், லைட்டா பாத்துக்கோங்க. வேற எதுவுமே நமக்கு வந்து முக்கியம் கிடையாது. ஓகேவா? ஸோ துணை குடியரசுத் தலைவர் அப்பதான். அப்ப இதுல நமக்கு என்ன டிஃபர் ஆகுது அப்படின்றத மட்டும் நமக்கு வந்து பாத்துக்கோங்க. ஸோ பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த ஒரு ஸ்லைட் நமக்கு வந்து முக்கியமானது. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஈஸியான ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து துணை குடியரசுத் தலைவர் அப்படின்ற விஷயம். அடுத்த டாபிக் நமக்கு வந்து பிரதமர், பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேயே குடியரசுத் தலைவர் பார்க்கும்போது நான் சொல்லியிருப்பேன், குடியரசுத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாமினல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகே, ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எக்ஸிக்யூட்டிவ். அதாவது குடியரசுத் தலைவர் வந்து பெயரளவு தான் அவருக்கு வந்து அதிகாரம், ஆனா பிரதமர் தான் உண்மையான அதிகாரம். ஓகே, குடியரசுத் தலைவர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அரசின் தலைவர். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்டேட் அப்படின்றதுக்கான டெபினிஷன் ஆர்டிகிள் 36லயும் ஆர்டிகிள் 12லயும் வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸ்டேட் அப்படின்ற ஸ்டேட்ன்றது நீங்க மாநிலம் அப்படின்னு பேரக்கூடாது, ஒரு அரசு, சென்ட்ரல் கவர்மெண்டோ ஸ்டேட் கவர்மெண்டோ ஒரு அரசாங்கம். ஓகேவா? அப்போ இங்க குடியரசுத் தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசின் தலைவர், பிரதமர் யாருன்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் தலைவர். ஓகேவா? இங்கிலீஷ்ல டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அரசின் தலைவர் அப்படின்னு பார்க்கும்போது ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேவா? ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து அரசாங்கத்தின் தலைவர். ஓகே, அவர் வந்து அரசின் தலைவர். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் புரியுது இல்லையா? அதாவது அவர் வந்து இந்தியாவின் தலைவர், இவர் இந்திய அரசாங்கத்தின் தலைவர். ஓகேவா? சோ அரசாங்க ரீதியான எல்லா விஷயத்தையும் பண்றது வந்து இவர் தான். அப்போ குடியரசுத் தலைவர் வந்து பேரளவு தான் அதிகாரம். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டி ஜூர் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க. ஓகேவா? டி ஜூர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க.
பிரதமர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபாக்டோ உண்மையான ஓகே டிஃபாக்டோ எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ பிரசிடென்ட் வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட், பிரைம் மினிஸ்டர் வந்து ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகே, சொந்த ஒரு வித்தியாசம் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப நமக்கு உண்மையான தலைவர் யாருன்னா பிரதமர் தான். ஆனா நம்முடைய தலைவர் யாரு தான்? குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? சோ குழப்பமா இருக்குல்ல? சோ குழப்பாது, ஈஸியா தான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்ப நமக்கு ரூல் தெரியும். இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு, மக்களவை தேர்தலுக்கு அப்படி கொஞ்சம் பேக் போங்க. நாடாளுமன்ற தேர்தல் சொல்லாம மக்களவை தேர்தல் சொல்லணும். நாடாளுமன்றம் வந்து 2 அவைகளை கொண்டது, மக்களவை, மாநிலங்களவை இருக்குது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மை பெற்றிருக்கோ அவங்கள தான் என்ன பண்ணுவாரு, குடியரசுத் தலைவர் பிரதமராட்டி நியமிப்பாரு. ஓகேவா? ஸோ அகைன் அப்ப பிரதமரை நியமிப்பது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? ஸோ யாரை வந்து நியமிப்பாரு அப்படின்றது நமக்கு கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே சொல்லப்படல. இவரை தான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற எதுவுமே சொல்லப்படது இல்லை. நமக்கு சிம்பிளா என்ன சொல்றதுக்குன்னா பிரதமரை குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 75 சொல்லிருக்காங்க. ஆர்டிகல் 75 ஒரு பெரிய ஆர்டிகல், நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன பண்ணுவாருன்னா மக்களவையில யாருக்கு வந்து பெரும்பான்மை இருக்கோ அவர் தான் பிரைம் மினிஸ்டரா வந்து செலக்ட் பண்ணுவாரு. ஓகேவா? ஒருவேளை எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை, இப்போ பிஜேபி இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. பிஜேபி ஒரு மொத்தம் வந்து நமக்கு 545. இந்த 545ல நமக்கு வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா 545 டிவைட் பை 2 பிளஸ் 1 வரணும், அப்படிதானே? ஸோ இப்போ 546 அப்படின்றப்ப 273 வரணும். 273 சீட்டு வந்து வாங்கணும் இல்லையா? ஸோ இங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பிஜேபி இருக்குது, பிஜேபி ஒரு 200 சீட் வாங்கிச்சு. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 எவ்வளவு வரணும்? ஸோ 274 சீட்டு, 3 சீட்டு வரணும்னு வச்சுக்கீங்களேன். பிஜேபி 200 வாங்குது. அதே மாதிரி காங்கிரஸ் ஒரு 200 சீட்டு வாங்குது. மீதி ஏதோ ஒரு கட்சி, எந்த கட்சி சொல்லலாங்க? மூணாவது பெரிய கட்சியா யார் இருக்காங்க? ஸோ மூணாவது ஒரு கூட்டணி வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மீதி எவ்வளவு, ஒரு 170 எவ்வளவு வருது, 73 ஓகே வாங்குது. இப்போ பெரும்பான்மை இல்ல. இப்ப யார் அவர் வந்து ஆட்சி அமைக்க கூடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல யார் வந்து அதிகமா இருக்காங்களோ, ஓகேவா, எக்ஸாக்டா 200 வராது, நமக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும்போது யார் அதிகமா இருக்காங்களோ அவங்கள அந்த கூட்டணியோட தலைவர் வந்து பிரதமரா வந்து நியமிப்பாரு. ஆனா இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குழப்பம் வேணாம், இப்படி வச்சுக்கலாமே. காங்கிரஸ் வந்து ஒரு பிஜேபி வந்து ஒரு 190 சீட்டு வாங்குறாங்க, காங்கிரஸ் வந்து ஒரு 200 சீட்டு வாங்குறாங்க, இவங்க வந்து ஒரு 183 சீட்டு வாங்குறாங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவாருன்னா காங்கிரஸ்ல இருந்து யாரையாவது கூப்பிட்டு நீங்க பிரதமரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுவாரு. ஆனா இந்த காங்கிரஸ் வந்து ஒரு மாத காலத்துக்குள்ள, ஓகேவா, சோ வித்தின் 1 மந்த்துக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேணும். பெரும்பான்மை என்ன? 273 சீட்டை வந்து ப்ரூவ் பண்ணி காட்டணும். எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு, 200 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? போயிட்டு அந்த மூணாவது இருக்க கட்சியில இருந்து இல்ல வேற ஏதாவது கட்சியில இருந்து போய் சப்போர்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட ஆதரவை கேட்கணும். ஸோ நிறைய டீலிங் நடக்கும், நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ 2 பேருமே போட்டி போடுவாங்க. இவங்க 190 கொஞ்சம் கூட செலச்சது இல்லை, போட்டி போட்டு அங்கிருந்து எம்பிஸ் எப்படி கவர்லான்னு பண்ணுவாங்க. ஓகேவா? ஒருவேளை இந்த காங்கிரஸ்காரர் வந்து, ஓகேவா, எக்ஸாம்பிளுக்கு ராகுல் காந்தி வந்து 200 இருக்குது, அவர் வந்து 1 மந்த்ல 273 ஓட்டு வந்து வாங்கணும். 273 ஓட்டை வந்து அவரால் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்றப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும்? அவருடைய பதவி வந்து முடிஞ்சுட்டு வரும். சார் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டா எஸ், நடந்திருக்குது. ஸோ இதுக்கு ஃபேமஸ் ஆனது வேற எங்கேயும் போக வேணாம், வாஜ்பாய் அண்ட் ஜெயலலிதா. ஓகேவா? ஸோ நம்ம தமிழ்நாடு பண்ண நம்ம முன்னாள் சிஎம் மேடம் ஜெயலலிதா வந்து பண்ண ஒரு விஷயத்தினால அந்த ஆட்சியை கலைஞ்சிருக்கும். ஓகேவா? ஒரு சீட் தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ வந்து எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லை அப்படின்றப்ப அதிக உறுப்பினர்கள் யாருக்கு இருக்காங்களோ அவங்கள கூட்டு ஆட்சி அமைக்க சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு கூட்டணி அவரை வந்து பிரதமரா வச்சிருவாங்க. ஆனா அப்படி வச்சவரு தன்னுடைய பெரும்பான்மைய நம்பிக்கை வாக்கெடுப்பு மூலமா என்ன பண்ணி ஆகணும்? ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரூல். அப்போ பிரதமர் ஆகிறதுக்கான இது. இப்போ இன்னொரு விஷயம், ஓகே, அடுத்த பாயிண்ட் இருக்குது. நான் கேட்கிறேன், எந்த ஒரு இதுலயுமே இப்போ ஒரு எம்பிஏ இல்லைங்க, ஓகே,
பிரதமர் வந்து மக்களவை எம்பியில இருந்து பிரதமர் ஆவாரா, மாநிலங்களவை எம்பியில இருந்து பிரதமர் ஆவாரா? பிரதமர் ஆவதுக்கு தகுதி வந்து அவர் எம்பியா இருந்தா போதும். ஓகேவா? அப்ப எம்பி இல்லைன்னா ஆக முடியாதுன்னா ஆகலாம். சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து அவர் ஏதோ ஒண்ணுல எம்பியா இருந்தா போதுமானது. ஓகேவா? ஏதோ ஒரு அவையில, மக்களவையிலேயோ மாநிலங்களவையோ எம்பியா இருந்தாலே போதுமானது. எக்ஸாம்பிள் யார் சொல்லலாம்? மாநிலங்களவையில எம்பியா இருந்து பிரதமர் ஆனது யாருன்னு பாத்தீங்கன்னா, ரீசெண்ட் எக்ஸாம்பிளே போகலாம். மன்மோகன் சிங் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? நம்முடைய அதாவது இப்போ சமீபத்துல இறந்து போன ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ மன்மோகன் சிங், டாக்டர் மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்னவா இருந்தாரு? அவர் வந்து மாநிலங்களவையில எம்பியா இருந்தாரு. அந்த மாநிலங்களவை எம்பியில இருந்து பிரதமர் ஆனாரு. ஸோ நம்மளுடைய இப்போதைய பிரதமர் வந்து யாரு? மோடி, நரேந்திர மோடி வந்து பாத்தீங்கன்னா அவரு மக்களவை எம்பி, லோக்சபா எம்பி, அவர் பிரதமர் ஆனாரு. ஸோ நமக்கு அப்ப ஏதாவது ஒரு அவையில என்னவா இருக்கணும்? எம்பியா இருந்தாலே நமக்கு வந்து போதுமானது. இப்போ எம்பியாவே இல்ல, மக்களவையிலும் இல்ல, மாநிலங்களும் இல்ல, சும்மா யாரையாவது கூப்பிட்டு பிரதமர் போஸ்ட் கொடுத்துடலாமா அப்படின்னா கொடுக்கலாம். சோ குடியரசுத் தலைவருக்கு அந்த அதிகாரம் வந்து இருக்குது. ஆனா வித்தின் 6 monthsக்குள்ள அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அவருடைய பதவியை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல நின்று வெற்றி பெற்று என்னவா இருக்கணும்? அவரு எம்பியா மாறி இருக்கணும். சோ ரெண்டு விஷயம், ஒன்லயே வந்து லோக்சபா எம்பியா இருக்கணும், இல்ல ராஜ்யசபா எம்பியா இருக்கணும். ஓகேவா? இப்ப நீங்களே இருக்கீங்க, நீங்க வந்து இப்ப பிரதமர் ஆகணும் அப்படின்னா இவங்க கட்சியெல்லாம் வேண்டுகோள் வைக்கிறாங்க, இது பண்றாங்க. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல குடியரசுத் தலைவர் வந்து இல்ல நீங்க பிரதமர் வந்து நல்லா இருக்குங்க, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி உங்களை கூட்டு வச்சாருன்னா நீங்க உடனே ஏதோ ஒரு இடத்துல இருந்து வின் பண்ணி பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணிருக்கணும். இல்ல இப்ப வந்து பிஜேபியில இருந்து வேற யாரையோ ஒருத்தரை உள்ள கொண்டு வர நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு முதலமைச்சர் சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு, அந்த முதலமைச்சரை தூக்கி நம்ம இப்ப பிரதமரா வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அவர் உடனே எலெக்ஷன்ல நின்று மாநிலங்களவை சீட்டு காலியாவது எலெக்ஷன் வருதுன்னா அவர் அதுல இருந்து வரலாம். இல்ல மக்களவைனா இப்ப மக்களவையில் நிக்கிற என்ன பண்ணணும்? யாராவது ஒருத்தரை ராஜினாமா பண்ண சொல்லணும். அதுக்கான தேர்தல் வந்து 6 monthsக்குள்ள நடக்கும். அந்த இடத்துல இவர் வந்து நின்று என்ன பண்ணணும்? பிரதமரா வரணும். ஓகேவா? சோ பிரதமரா வந்துருவாரு. ஆனா 6 மாசத்துக்குள்ள என்ன பண்ணும் அவரு? இதை வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சோ அதுதான் விஷயம். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே நடக்க போச்சுது. கடைசி நேரத்தில் தவிர்க்கப்பட்டுச்சு. ஜெயலலிதா அவங்க இறந்த டைம்ல நம்ம ஓபிஎஸ் வந்து நிறைய ஒரு அரசியல் இதெல்லாம் போயிருக்கோம். அவர் வந்து ராஜினாமா பண்ணிருப்பாரு. அப்ப என்ன பண்ணுவாங்க? சசிகலாவை வந்து நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணணும், சிஎம் ஆக்கணும்னு சொல்லிட்டு ஆளுநர்கிட்ட போய் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஆளுநர் வந்து சசிகலா வந்து எந்த எம்எல்ஏயும் கிடையாது. அப்ப அவங்கள சிஎம் ஆக்க முடியும்னா வைக்க முடியும். ஆனா அவங்க ஒரு 6 monthsக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல நின்று எம்எல்ஏ ஆயிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ அவங்க வந்து வைக்க முடியுமா? வைக்க முடியும். ஆளுநர் காலம் தாழ்த்திட்டே இருப்பா, தள்ளி போயிட்டே இருக்கும். அப்புறம் அவங்களுடைய கேஸோட விசாரணை வந்து கேஸ்ல தீர்ப்பு கிடைக்கும், அவங்க வந்து ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலை வந்துடும். ஸோ அதனால அப்படி தவிர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்து எடப்பாடி பழனிசாமி வந்து முதல்வராக கன்னியா வருது. ஸ்டோரி தெரியும் இல்லையா? ஸோ அப்போ எந்த ஒரு இதுலயும் உறுப்பினர் இல்லாத நபரும் வந்து நியமிக்கப்படலாம். ஆனா அவரு 6 மாத காலத்துக்குள்ள ஏதோ ஒரு அவையில என்னவா இருந்திருக்கணும்? தேர்வு செய்யப்பட்டிருக்கணும், எம்பியா தேர்வு செய்யப்பட்டிருக்கணும். ஓகேவா? அப்போ பிரதமர் பாராளுமன்றத்தின் ஏதோ ஒன்றில் உறுப்பினராக இருக்க வேண்டும். புரிஞ்சா? அவ்வளவுதான். ஓகே, சோ அப்ப நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து பெரும்பான்மை கட்சி தலைவரை தான் பிரதமரா வைக்கணும் சொல்லல. பிரதமர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் அவ்வளவுதான் சொல்லுது. தவிர நமக்கு பாராளுமன்ற மரபுப்படி நம்ம வந்து பாராளுமன்ற மரபுப்படி ஆட்டோமேட்டிக்கா இப்படி ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ அவ்வளவுதான், இதுல வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? இங்க தனிப்பட்ட விருப்பு, அப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அப்போ குடியரசுத் தலைவர் தன்னுடைய இஷ்டத்துக்கு என்ன பண்ணலாமா? பண்ணலாம். தன்னுடைய தனிப்பட்ட விருப்புரிமையை அவர் வந்து பண்ணலாம். ஓகேவா? இதே மாதிரிதான் பாத்தீங்கன்னா மொரார்ஜி தேசாய் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஜனதா பார்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வர்றாங்க. காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி. நமக்கு வந்து எமர்ஜென்சி பீரியட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த ஃபேமஸான இந்திரா காந்தி பீரியட்ல அந்த 75 to 77 வரை நமக்கு வந்து எமர்ஜென்சி பீரியட் போகும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி, இன்னைக்கு பிஜேபியோடைய வேறா இருந்த கட்சி தான் ஜனதா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. அப்ப ஜனதா பார்ட்டி வந்து 1979 அகைன் வந்து வீழ்ச்சி அடைகிறாங்க. அவங்களால ஸ்ட்ராங்கா கட்டமைக்க முடியல. காங்கிரஸ் வந்து மறுபடியும் வராங்க. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்போ வந்து 79 நீலம் சஞ்சீவ ரெட்டி தான் நமக்கு வந்து யாரா இருப்பாங்க? ஜனாதிபதியா இருப்பாங்க. ஸோ அவரு வந்து பாத்தீங்கன்னா சரண் சிங்கை வந்து பிரதமரா வந்து நியமிப்பாரு. சரண் சிங் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாம தனக்கு பிடிச்ச ஒரு நபரை, ஓகேவா, அது வந்து சரண் சிங்கை வந்து சோ அவரு தான் அந்த கூட்டணி தலைவரா இருப்பாரு, அவரை வந்து நியமிப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். சோ என்ன சொல்ல வரேன்னா,
ஸோ இந்த மாதிரி அவர் தன்னுடைய தனிப்பட்ட விருப்புரிமையை வந்து பயன்படுத்தலாம். ஓகேவா? அதே மாதிரி தான் நமக்கு வந்து இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட போதும் அதே சேம் விஷயம் நடக்கும். ஓகேவா? அப்போ வந்து இந்திரா காந்தி இறக்குற டைம் 1984 டைம்ல வந்து நமக்கு வந்து ஜெயில் சிங் இருப்பாரு. யாராட்டு குடியரசுத் தலைவரா ஜெயில் சிங் இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா யாரை இது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இதுலயுமே இல்லாத ராஜீவ் காந்தியை வந்து பிரதமரா வந்து ப்ரொமோட் பண்ணிடுவாரு. ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணணும், அவருக்கு வந்து அவங்க வந்து இவர் தான் வைக்கணும்னு சொல்லும் போது, இல்லைன்னா தேவையில்லாம ஆட்சிக்கலையும் இது அடுத்ததா எலெக்ஷன் வர நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அப்ப இவரை வைப்பார். இவர் இப்ப என்ன பண்ணணும்னா வந்து தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்கணும். நிரூபிச்சாலே போதுமானது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து யார் வருவாங்கன்னா ராஜீவ் காந்தியும் வருவாங்க. ஓகேவா? ஸோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுவரை டெல்லி நீதிமன்றம் ஒரு வாட்டி சொல்லியிருக்கோம், இல்ல ஒரு நபரை நீங்க வந்து பிரதமரா நியமிக்க முன்னாடியே அவர் வந்து தன்னுடைய பெரும்பான்மையை மக்களவையில ப்ரூவ் பண்றாரு, தன்னோட மெஜாரிட்டியை வந்து ஃப்ளோர் டெஸ்ட்ல வந்து ப்ரூவ் பண்றாரு அப்படின்னா நீங்க வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து அந்த மாதிரிலாம் எதுவுமே இப்ப கிடையாது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, குடியரசுத் தலைவர் தன்னுடைய விருப்புரிமையை பயன்படுத்தி ஒருத்தரை வந்து பிரதமரா நியமிச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னுடைய பெரும்பான்மையை ஒரு மாசத்துக்குள்ள நிரூபிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அவரு அந்த தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு மாசம் கால அவகாசம் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சரண் சிங் ஆகட்டும், சரண் சிங் நம்ம பார்த்தோம் இல்லையா 79ல ஜனதா பார்ட்டி, அவராகட்டும், விபி சிங்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிவி நரசிம்மராவ் ஆகட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும், தேவகவுடாவா இருக்கட்டும், இவங்க எல்லாமே இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த நியமனம் அப்படின்ற விஷயத்துல ஸோ நான் என்ன கான்செப்ட்னா, அப்போ ஒரு பிரதமர் வந்து 2 அவையிலையும் ஏதாவது ஒரு அவையில உறுப்பினராக இருக்கணும். அதாவது எம்பியா இருக்கணும். அது லோக்சபா எம்பியோ ராஜ்யசபா எம்பியோ நோ ப்ராப்ளம். ஒருவேளை அப்படி இல்லைன்னா பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து என்ன 6 மாசத்துக்குள்ள அவர் வந்து வின் பண்ணி எம்பியா மாறி இருக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அடுத்தது தகுதி பார்த்துட்டோம் இல்லையா? பதவி பிரமாணம். ஸோ பிரதமருக்கு வந்து யாரு பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி பார்த்தோம், குடியரசுத் தலைவர். அப்போ குடியரசுத் தலைவர் நம்ம நிறைய பேர் பதவி பிரமாணம் பார்த்தோம். அமைச்சர்கள் இல்லையா, நிர்வாக அதிகாரத்துல பார்த்தோம். அதுல பிரதமரும் நமக்கு வந்தார் அப்படின்னா. ஸோ இவருடைய பதவி காலம் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய பதவி காலம் வந்து எங்கேயுமே சொல்லப்படலை. ஓகேவா? பதவி காலம் வந்து சொல்லப்படலை. அரசியலமைப்பில் வந்து நிர்ணயிக்கப்படலை. அதாவது 5 வருஷம் அப்படின்றது ஒரு இதா 5 வருஷம் முன்னாடியே முடியும்னா கூட முடியும். ஓகேவா? இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் அவர் பதவியில் இருப்பார். ஓகேவா? ஓகேவா? அண்டர் த பிரஷர் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் அவர் பதவியில் இருப்பார். அதாவது மக்களவையில பெரும்பான்மையான ஆதரவு இருக்கும் வரை அவர் வந்து சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரலாம் பதவி இருப்பார் அப்படின்னா அவர் வந்து ஈஸியா நீக்கிடலாமா? நீக்க முடியாது. மக்களவையில அவருக்கு வந்து மெஜாரிட்டி சப்போர்ட் இருக்கு அப்படின்றப்ப ஒரு பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வந்து எதிர்கட்சிகள்லாம் கொஞ்ச நாள் முன்னாடி கூட இந்த ஃப்ளோர் டெஸ்ட் வந்து கொண்டு வரணும், பிரதமர் மோடி பிஜேபி ஆட்சிக்கு எதிராக வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு பண்ணணும், அவங்க வந்து ஆட்சியில வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க, எடுக்கணும்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ நியாயமான காரணங்கள் இருக்கும்போது அந்த சிச்சுவேஷனை பார்க்கும்போது அதை நடத்தி ஒருவேளை அவர் வந்து அந்த ஃப்ளோர் டெஸ்ட்ல பெரும்பான்மையை ப்ரூவ் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆட்சி கலந்துரும். ஓகேவா? ஸோ அதுதான் இதோட மீனிங். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை அவர் ஆட்சியில் இருப்பார். அப்போ குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை ஆட்சியில் இருப்பாருன்னா என்ன எப்ப நினைச்சா கூட அவருக்கு விருப்பப்படி ஓகே கொஞ்ச நாள் இருக்குது, ஏதோ அவருக்கு வந்து ஏதோ பிடிக்கல, சரியில்லை, இவருக்கு மாத்தலாம்னா மாத்த முடியாது. அதுக்குதான் வந்து இது வந்து சப் பாயிண்ட் கூட உள்ளது. மக்களவையில் பெரும்பான்மை ஆதரவு பெற்றிருக்கும் வரை அவர் வந்து பதவி நீக்கத்துல செய்யப்பட முடியாது. ஓகேவா? ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ பதவி காலம் வந்து அரசியலமைப்பில் நிர்ணயிக்கப்பட்டிருக்கா, நிர்ணயிக்கப்படவில்லை. 5 வருஷம் அப்படின்றது நாம வந்து ஒரு பாரம்பரியம் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து மரபுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 5 வருஷம்ன்றது கிடையாது. ஓகேவா? அப்போ பிரதமர் வந்து குடியரசுத் தலைவர் விரும்பும் வரைதான் அவர் வந்து பதவியில இருக்க முடியும். ஓகே, அடுத்தது இவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டாபிக்கா பிரிச்சிருப்பேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவை தொடர்பானவை, குடியரசுத் தலைவர் தொடர்பானவை, பாராளுமன்றம் தொடர்பானவை, மற்றவை. ஃபர்ஸ்ட் வந்து அமைச்சரவை தொடர்பானவை அப்படின்றது எல்லாமே சிம்பிளா இருக்கும் பாருங்க. உங்களுக்கு அந்த பாயிண்ட் ரீட் பண்ண புரியும். இப்ப வந்து அமைச்சர்கள் தொடர்பானது வந்து அமைச்சர்களா குடியரசுத் தலைவர் யாரை நியமிப்பாரு? பிரதமர் வந்து யாரை கை காட்டுறாரோ அவர் தான் நியமிப்பாரு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மோடி வந்து இவரை வந்து நிர்மலா சீதாராமன நிதி அமைச்சரா வந்து அப்பாயின் பண்ணுங்க, ஓகே, ஜெய்சங்கரை வந்து வெளியுறவுத்துறை அமைச்சரா வந்து அப்பாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அமித்ஷா வந்து உள்துறை அமைச்சரா அப்பாயின் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு யாரை சொல்றாரோ அவங்களதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர் வந்து அப்பாயின் பண்ணுவார். ஓகேவா? அப்போ வந்து அதே மாதிரி அந்த அமைச்சர்களுடைய துறை மாற்றம்லாம் இருக்கு இல்லையா, அதுவும் அதே மாதிரிதான். அமைச்சர்களுடைய துறை மாற்றங்களும்
இவர் சொல்றதுதான். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்திருக்கும் நமக்கு. ஸோ பாதுகாப்புத்துறை அமைச்சரையும் உள்துறை அமைச்சரையும் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடிக்கடி நமக்கு வந்து பாக்குறாங்களா. ஸோ நீங்க அவ்வளவு நீங்க வாட்ச் பண்ணாட்ட கூட தமிழ்நாடு அரசியல் கூட நீங்க வந்து கவனிச்சிட்டு இருக்கலாம். தமிழ்நாடு அரசியல் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிடிஆர் ஃபர்ஸ்ட் வந்து நிதியமைச்சராக இருந்தாரு. திடீர்னு அதை தூக்கிட்டு வந்து யாரு கொடுப்பாங்க, தங்கம் தென்னரசு கொடுத்துருவாங்க. அப்படிதானே? ஸோ இந்த மாதிரி நிறைய அமைச்சரவை மாற்றம், அமைச்சரவையில துறை மாற்றம் பண்றது கூட பிரதமருடைய அதிகாரம் தான். ஸோ இவர் வந்து பரிந்துரைப்ப அதன் படி மாற்றுவாங்க. அதே மாதிரி அமைச்சரவை கூட்டங்களுக்கு அமைச்சர்களுடைய அவை, அதான் அமைச்சரவை, வேற ஒன்றும் இல்லை, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. அவங்களுடைய கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் தான் தலைமை வைப்பாங்க, ஆப்வியஸா பிரதமர் தான். ஓகேவா? ஸோ பிரதமர் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், மினிஸ்டர்ல பிரைம் அப்படின்றது அவ்வளவுதான். ஸோ அவர் தான் வந்து தலைமை வைப்பாரு. அமைச்சரவை குழுவின் தலைவரும் வந்து பிரதமர் தான். ஸோ இவருடைய பதவி விலகலோ இவருடைய மரணமோ வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், அமைச்சர் அந்த டோட்டலா மக்களவை கலைவது, அந்த அமைச்சரவை அதாவது மக்களவை வந்து கலைறதுக்கே வழிவகுக்கும். ஓகேவா? ஸோ அந்த டைம் வேற யாராவது வாரிசு இருந்து அவங்களை வந்து இது பண்ணி அந்த தேர்தல் தவிர்க்கிறதுக்காக இந்திரா காந்தியுடைய மரணத்தின் போது இல்ல கொலையின் போது ராஜீவ்காந்தி அப்பாயின்மெண்ட் மாதிரி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிரும். ஓகேவா? சோ அடுத்தது குடியரசுத் தலைவர் தொடர்பானவை. சோ இது புரிஞ்சு இல்லையா, அமைச்சரை தொடர்பானவை. அப்போ பிரதமர் வந்து யார வந்து என்னென்ன போஸ்டுக்கு என்னென்ன அமைச்சரை அப்பாயின் பண்ண சொல்றதுதான் குடியரசுத் தலைவர் அப்பாயின் பண்ண போறாரு. அமைச்சர்களுடைய துறைகளை மாற்றி கொடுக்க முடியும், அமைச்சரவை கூட்டங்களுக்கு தலைமை தாக்க முடியும். ஓகேவா? இவரு இறந்துட்டாரோ பதவி விலகினால என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த அமைச்சரவையே கலைஞ்சு போயிடும். ஓகே, குடியரசுத் தலைவர் தொடர்பானவை அப்படின்றப்ப இப்போ பிரதமர் தான் குடியரசுத் தலைவருக்கும், பிரைம் மினிஸ்டர் தான் குடியரசுத் தலைவருக்கும், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கும் ஒரு பாலம் மாதிரி இருக்காரு. ஓகேவா? இவங்க ரெண்டுக்குள்ள தொடர்பு அப்படின்றது இவர் தான் அப்படின்றதுதான். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இதுல வந்து சொல்லியிருக்கோம், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. சோ அடுத்தது பாராளுமன்றம் தொடர்பானவை அப்படின்றது. ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் அமைச்சரவைக்கு பாலமா இருக்குது அப்படின்றப்ப நமக்கு என்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தகவல் தொடர்பா இருக்கட்டும். ஓகேவா? அமைச்சர்களுடைய தகவல் வந்து குடியரசுத் தலைவருக்கோ குடியரசுத் தலைவர்கிட்ட இருந்து வந்த தகவலை அமைச்சர்களுக்கோ தெரிவிக்கிறது பிரதம மந்திரி தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுடைய நிர்வாக விவகாரங்கள், சட்ட முன்மொழிவுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் குழுவுக்கும், அந்த அமைச்சர்களுடைய குழுவில் எடுக்கக்கூடிய முடிவுகளை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கும் தெரிவிக்கிறதும் யாரு பாத்தீங்கன்னா பிரதமர் தான் தெரிவிப்பாரு. ஓகேவா? சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்படி ஒரு பாலமா வந்து செயல்படுவாரு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது போக வேற என்ன பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய அட்டார்னி ஜெனரலா இருக்கட்டும், தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும், தலைமை கணக்கு தணிக்கையா இருக்கட்டும், யூபிஎஸ் தலைவர், உறுப்பினர், ஓகேவா, இவங்க எல்லாத்தையும் இவங்களை போன்ற முக்கியமான அதிகாரிகளோட நியமனம் தொடர்பான குடியரசுத் தலைவர்களுக்கு ஆலோசனை வழங்குறதும் இவர் தான். ஓகேவா? ஆலோசனை மட்டும் தான் வழங்க முடியும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், யூபிஎஸ்சி தலைவரையும் சேர்மேனையும் வந்து யார் அப்பாயின் பண்ணுவாங்கன்னா குடியரசுத் தலைவர். ஆனா இவங்களை அப்பாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சஜஷன் பண்றது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு, பிரதமர் தான். ஓகேவா? சோ இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பிரதமருக்கு இருக்கும். ஓகே, சோ பாராளுமன்றம் தொடர்பற்றவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாராளுமன்றம் தொடர்பற்றவை இல்லைங்க, பாராளுமன்றம் தொடர்பானவை. சோ பாராளுமன்றம் தொடர்பானவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பாராளுமன்ற தொடரை கூட்டுறதுக்கும் ஒத்தி வைக்கவும் குடியரசுத் தலைவர் தான் அதிகாரம் இருக்குது. அப்படித்தானே? சோ அதுக்கான ஆலோசனை வந்து இவர் தான் வழங்குவாரு. இந்த டைம்ல நம்ம வந்து பார்லிமெண்ட் கூட்டலாம், இந்த டைம் வந்து இதை முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஆலோசனை வந்து யார் வழங்குவாங்க, இவர் தான் வழங்குவாரு. ஓகேவா? அதே மாதிரி மக்களவையை கலைக்கிறதுக்கும் குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரை பண்றது இவர் தான். அதே மாதிரி அரசினுடைய கொள்கைகளை வந்து அவர்கிட்ட விவரிக்கிறதும் இதுதான். ஸோ பாராளுமன்றத்துல தான் அரசினுடைய கொள்கை முடிவுகள் பாலிசிலாம் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது எல்லாமே வந்து பண்றது இவர் தான். வேற என்னெல்லாம் பணிகள் இருக்கு இவருக்கு, என்ன அதிகாரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதுதான் நிதி ஆயோக்கா இருக்கட்டும், ஓகே, தேசிய வளர்ச்சி குழுவா இருக்கட்டும், தேசிய ஒருங்கிணைந்த குழுவா இருக்கட்டும், ஓகே, நிதி ஆயோக் இருக்கட்டும், அதே மாதிரி நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலா இருக்கட்டும், இன்டர்ஸ்டேட் கவுன்சிலா இருக்கட்டும், ஓகே, அப்புறம் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தேசிய வளர்ச்சி குழுவாகட்டும், தேசிய நீர் வளங்களுக்கான குழுவாகட்டும், இது போன்ற எல்லாத்துக்கும் தலைவர் வந்து பிரதமர் தான். இவர் தான் வந்து ஹெட்டா இருப்பாரு. ஓகேவா? ஸோ இது முக்கியமானதுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்குடைய தலைவர் வந்து இவர் தான், சேர்மேன் ஆஃப், ஓகேவா, எல்லாத்துக்கும் தலைவர். ஓகேவா? எதுக்கெல்லாம் தலைவர்? நிதி ஆயோக்குடைய தலைவர் யாரு? பிரைம் மினிஸ்டர். நிதி ஆயோக் தலைவர் யாரு? பிரைம் மினிஸ்டர். ஓகேவா? அடுத்தது நிதி ஆயோக் தெரியும் இல்லையா? நம்ம டீட்டெயிலா வந்து எக்கனாமில பார்க்கலாம். பிளானிங் கமிஷனுடைய பிளானிங் கமிஷன் இப்போ வந்து ஆஃப்டர் மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா 2014-15 வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்கா மாத்திருவாங்க. ஓகே, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், ஓகே, தேசிய ஒருங்கிணைந்த குழுவுடைய தலைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் தான்.
ஓகே, இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் எல்லாமே. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஓகேவா, நேஷனல் தேசிய வளர்ச்சி குழு, இதோட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் தான். அதே மாதிரி இன்டர் ஸ்டேட், ஓகேவா, ஸ்டேட் கிடையாது, மாநிலங்களுக்கு இடையான குழுவோட தலைவர் வந்து யாரு? பிரதமர் தான். இது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரொம்ப முக்கியமானது. தேசிய நீர் வளங்களுக்கான குழு தலைவர், ஓகேவா, அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் வாட்டர் ரிசோர்ஸ் கவுன்சிலோடைய தலைவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். ஓகேவா, ஸோ இவ்வளவுத்துக்கும் நமக்கு வந்து தலைவர் அப்படின்றது சேர்மேன் சொல்லுவாங்க. ஓகேவா, இவ்வளவுத்துக்கும் சேர்மேனாட்டி யார் இருப்பாங்கன்னா பிரதமர் தான் இருப்பாரு. ஓகேவா, பிரதமர் எந்த இப்போ கேட்பாங்க, பிரதமர் கீழ் ஒருவற்றில் எதன் தலைவராக செயல்படுகிறார்? ஓகேவா, 1 நிதி ஆயோக், 2 தேசிய வளர்ச்சி குழு, 3 தேசிய ஒருங்கிணை குழு, 4 மாநிலங்களுக்கு இடையான குழு, 5 தேசிய நீர்வளங்கள் குழு. இப்ப ஆப்ஷன் ஏ 1 and 2 only, ஆப்ஷன் பி 1, 2 and 3, ஆப்ஷன் சி 2, 3 and 4, ஆப்ஷன் டி ஆல் தி அபோவ். எல்லாமே கரெக்ட். ஓகேவா, இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க, பாத்துக்கோங்க. சோ அடுத்தது, இந்தியாவின் அயலுறவு கொள்கைகளை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றுபவரும் அவரே. சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா பிரைம் மினிஸ்டரோட கண்ட்ரோலா இருக்கும், பிரச்சனை இல்லை. அரசியல் மற்றும் அதிகாரங்களில் அந்த கட்சியின் தலைவர் ஆவார். ஓகேவா, இவரும் வந்து பாத்தீங்கன்னா இவரும் வந்து சீஃப் ஸ்போக்ஸ்மேன் ஆஃப் த என்ன சொல்லுவாங்க யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி டைம்ல வந்து கிரைசிஸ் மேனேஜ் பண்றதுல, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயும் இவர் தான் வந்து முன்னாடி நிற்பாரு. ஓகே, ஸோ இதான் அவருடைய இதர பணிகள் மற்றும் அதிகாரங்கள். ஸோ இதெல்லாமே வந்து ஈஸியானது தான். இது என்ன உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு பார்த்தீங்கன்னா, எதுவுமே டிஃபிகல்ட்டா இருக்காது, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மட்டும் ரொம்ப முக்கியமானது, நான் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட், குடியரசுத் தலைவருடன் இவருடைய உறவு நிலை வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிகல் 74 நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அமைச்சர்களுடன் இணைந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை வழங்குவார். அது வந்து ஆர்டிகல் 74. அமைச்சர்களுடன் இணைந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனை தான் வழங்க முடியும், இதை பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்தலாம் முடியாது. ஓகே, 75 பாருங்க, பிரதமர் குடியரசுத் தலைவராக நியமிக்கப்படுகிறார், ஆல்ரெடி பார்த்தோம். அவரின் ஆலோசனை பேர்ல தான் மற்ற அமைச்சர்களையும் நியமிக்கிறாங்க, பார்த்தோம். ஓகேவா, 78ல மத்திய நிர்வாக விவகாரங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் சட்டமன்றம் பார்லிமெண்ட். ஓகேவா, சட்டமன்றம் சட்டம் இயற்ற மாட்டாங்க, அங்க பார்லிமெண்டம் சட்டமன்றம் தொடர்பான மொழிவுகள் போன்றவற்றை குடியரசுத் தலைவர் கொண்டு செல்வதற்கு மற்றும் தொடர்பு கொள்வதற்கான பிரதமரின் கடமைகளை பற்றி 78ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்தது, சில முக்கியமான முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆனவங்க மட்டும் பார்த்துக்கோங்க. எல்லா பிரதமரும் நமக்கு தேவையில்லை, இது வந்து ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேங்க, செக் பண்ணிக்கிறேன். ஓகே, மொரார்ஜி தேசாய் வந்து பாத்தீங்கன்னா பம்பாய் மாகாணத்துடைய முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆனவர். சரண் சிங், பிபி சிங் ரெண்டுமே உத்தரப்பிரதேசத்துல இருந்து பிரதமர் ஆனவங்க. பிவி நரசிம்மராவ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆந்திர பிரதேசத்துல இருந்து ஆனவர். ஹச்டி தேவகோடா வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆனவர். நரேந்திர மோடி குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்து பிரதமர் ஆனவர். காமராஜர் ஐயாவுக்கும் ஒரு வாய்ப்பு வந்திருக்கும், அவர் வந்து பெருசா இது பண்ணாம கே ஸ்கீம் அப்படின்ற ஒண்ணு பின்னாடி பார்ப்போம், அதன்படி வேற மாதிரி ஒரு ரூட்ல போயிருப்பாரு. ஓகேவா, சோ ஃபைன். பிரதமரின் அலுவலகம், பிரதமருக்கு உதவுகிறது. பிரதமரின் அலுவலகம் அப்படின்றது பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் அப்படின்றது பிரைம் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆபீஸ். ஓகேவா, அதாவது பிரதமருக்கு என்ன மாதிரி அவருடைய அலுவல் சம்பந்தமான எல்லா உதவிகளையும் வந்து செய்யறதுக்கும் முக்கியமான ஆலோசனைகள் வழங்குவதற்கும் இருக்குது. ஓகேவா, இது ஒரு அரசியலமைப்பு சாரா அமைப்பாகும். இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல எங்கேயுமே சொல்லல, நாம கிரியேட் பண்ணிட்டது, அவ்வளவுதான். நம்முடைய வசதிக்காக நாம வந்து கிரியேட் பண்ணிட்டது, அவ்வளவுதான். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, மேல்மட்ட அளவிலான கொள்கை முடிவுகளை எடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. 1947 செயல்பாடு வருது. ஒன்னும் இல்லைங்க, பிரதமர் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்றது பிரைம் மினிஸ்டருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தனியா ஒரு டீம் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்காக, அவருடைய அலுவல் செயலக விஷயங்கள் பற்றி பண்றதுக்காக. இது வந்து கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு அப்படின்னு கேட்டா கான்ஸ்டிடியூஷன்லாம் கிடையாது. ஓகேவா, மேல்மட்ட லெவல்ல, அதாவது பிரைம் மினிஸ்டருக்கு தேவையான எல்லா இதையும் வந்து பண்றதுக்காக ஒரு இது பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் உடைய ஆபீஸ் அப்படின்றது. ஓகேவா, சோ அவ்வளவுதான் பிரைம் மினிஸ்டர். சோ ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ரிவிஷன் பார்த்துடலாம். என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, பிரைம் மினிஸ்டர்னா யாருன்னு பார்த்தோம், உண்மையான தலைவர், அரசாங்கத்தின் தலைவர். அவரை எப்படி நியமிக்கிறாங்கன்னு பார்த்தோம், அவருடைய தகுதி என்னவா இருக்கணும்னு பார்த்தோம். ரெண்டுல ஏதாவது உறுப்பினர் இருக்கணும், உறுப்பினர் இல்லைன்னா கூட நியமிக்கலாம் சீக்கிரமா, ஒருவேளை அப்படி இல்லைன்னா கூட நியமிக்கலாம் சீக்கிரமா, உறுப்பினர் ஆகிடணும் 6 மாசத்துல. பதவி பிரமாணம் யாரு பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். பதவி காலம் அப்படின்னு அரசியலமைப்புல கிடையாது. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பாரு, அதுக்குன்னு அவர் இஷ்டத்துக்கு நீக்கிடலாமா, நீக்க முடியாது. பெரும்பான்மை இருக்கிறவரை அவர் கண்டினியூ பண்ணுவாரு. ஓகேவா,
அப்புறம் அவருடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள் பார்த்தோம். ஸோ என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா அமைச்சரவை தொடர்பாக என்ன இருக்குது, குடியரசுத் தலைவர் தொடர்பாக என்ன இருக்குது, பாராளுமன்றம் தொடர்பாக என்ன இருக்குது, மற்றவையெல்லாம் என்னன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் ஒரு 3 முக்கியமான ஆர்டிகிள் பார்த்தோம். ஓகே, ஸோ அப்புறம் ஒரு ஃபேக்ட், பிரதமரின் அலுவலகம் அப்படின்றது என்ன, எப்பத்துல இருந்து செயல்பாட்டுக்கு வந்து ஃபேக்ட் நான் வச்சுக்கோங்க, 1947 இருந்து செயல்பாட்டுக்கு வந்து. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான் பிரதமர் அப்படின்றது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்து நம்ம வந்து அடுத்து மத்திய அமைச்சரவை அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை. மத்திய அமைச்சரவை நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய நிர்வாகத்துல பிரதம அமைச்சரை பார்த்துட்டோம். ஸோ மத்திய அமைச்சர்கள்லாம் யாரு, என்னவா இருப்பாங்க, எப்படி அவங்க சூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து இதுல பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பார்க்கலாம்னா மத்திய அமைச்சரவை நமக்கு இது வந்து எங்க இருந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பாராளுமன்றம், நமக்கு பிரிட்டிஷ் மாதிரியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சரவை இருக்கு இல்லையா, இதான் வந்து ரியல் பவர். இந்த அமைச்சரவை தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அதிகாரம் கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த அமைச்சரவைக்கு யார் தலைமை தாங்குவார் அப்படின்றத நம்ம பிரதமர் பார்த்தோம். ஸோ பிரதமர் தான் நமக்கு பிரதமர், மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ அப்போ அவருடைய தலைமையிலான இவங்க தான் வந்து உண்மையான குழு. பிரதமர் தலைமையிலான அமைச்சரவை தான் ஒரு உண்மையான அதிகாரம் கொண்ட குழுவா நமக்கு இருக்குது. ஸோ அவங்க தான் வந்து நமக்கு வந்து செயல்படுவாங்க. ஓகேவா? அரசியலமைப்புல வந்து இந்த அமைச்சர்கள் பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்குது அப்படின்ற பார்ப்போம். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விதி ஆர்டிகிள் 75. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி ஆர்டிகிள் 74 வந்து பிரதமர் பார்க்கும்போதே பார்த்துட்டோம். அமைச்சரவையானது குடியரசுத் தலைவருக்கு உதவியையும் ஆலோசனையும் வழங்குறது. அமைச்சரவை அப்படின்னாலே நீங்க பிரதமரை தனியாக வச்சு பார்க்கக்கூடாது, பிரதமரையும் சேர்ந்தது தான். ஓகேவா? பிரதமரையும் சேர்ந்தது தான் அமைச்சரவை அப்படின்றது. ஓகேவா? அப்ப அமைச்சரவை அப்படின்றது குடியரசுத் தலைவருக்கு உதவியையும் ஆலோசனையும் வழங்குறது. சோ இப்போ எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்கலாம்? ஓகேவா? எல்லாருமே மினிஸ்டரா இருக்கலாமா? இல்ல இவ்வளவு பேர் தான் மினிஸ்டர் ஆக்கணும்னு ஒரு ரூல் இருக்கா? இருக்குன்னா இருக்குது. ஓகேவா? எத்தனை பேர் இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதமரையும் சேர்த்து 15% மேல போகக்கூடாது. ஓகேவா? எவ்வளவு போகக்கூடாது? 15% மேல போகக்கூடாது. இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 545 இருக்கு அப்படின்னா அதுல 15% எவ்வளவு? அதுக்கு மேல நமக்கு வந்து போகக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 80 சம்திங் வரும் இல்லையா? அதுக்கு மேல நமக்கு போகக்கூடாது. அவ்வளவுதான் மினிஸ்டரா நீங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணணும். இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் வந்தவன் போனவனுக்கு எல்லாத்துக்குமே வந்து மினிஸ்டர் போஸ்ட்டை வந்து கொடுக்க கூடாது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றது, ஆர்டிகல் 75ல அமைச்சரவையின் இதய அமைப்புகள்ல மொத்த அமைச்சர் அவையானது பிரதமரையும் சேர்த்து, முக்கியமான பாயிண்ட், 15%க்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஓகே, ஸோ இந்த அமைச்சர்கள் எல்லாம் எப்படி நியமிக்கப்படுவாங்க அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அப்படிதானே? அமைச்சர்கள் எல்லாமே பிரதமருடைய ஆலோசனை பெயர்ல நியமிக்கப்படுவாங்க. யார் நியமிப்பாங்க? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. ஸோ குடியரசுத் தலைவருடைய விருப்பம் உள்ளவரை நியமிக்கலாம். குடியரசுத் தலைவருடைய விருப்பம்னா பெரும்பான்மை இருக்கும்போது எதுவும் பண்ண முடியாது. எல்லா தப்பு பண்றாங்கன்னா மாத்தணும்னா யார் தான் பரிந்துரைப்பாங்க? பிரதமர் தான் பரிந்துரைப்பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அமைச்சரவை குழு வந்து மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையது. அமைச்சரவை குழு வந்து மக்களவைக்கு கூட்டு பொறுப்புடையதா இருக்குது. ஸோ அப்படின்னா இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அமைச்சர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரு, பதவி விலக நேரிட்டு அப்படின்னா அந்த ஆட்சியே களையக்கூடிய சூழ்நிலை வந்து வரும். ஓகேவா? அந்த ஆட்சியை வந்து நமக்கு களையக்கூடிய சூழ்நிலை வந்து வரும். ஓகே, ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னா அரசாங்க பணிகளை ஆற்றும் முறைகளை பற்றி வந்து சொல்லுது. அப்புறம் 78ல பிரதமரின் கடமைகள் சொல்லுது. பிரதமர் ஒரு அமைச்சர் தானே, நம்ம ஆல்ரெடி பார்த்துருவது. 88 அமைச்சர்களுக்கு இடையான சில சிறப்பு உரிமைகள் பற்றி சொல்லுது. ஓகேவா? ஒரு அமைச்சர் வந்து அமைச்சருடைய சிறப்புரிமை ஒண்ணு பாத்தீங்கன்னா இப்போ நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. அவருக்கு யாரு? நிதி அமைச்சர். அவங்க வந்து லோக்சபா எம்பியா ராஜ்யசபா எம்பியா? அவங்க வந்து ராஜ்யசபா எம்பி, அதாவது மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் கிடையாது. இப்ப அவங்க வந்து நிதி அமைச்சரா இருக்காங்க. அப்ப இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு விஷயம் இருக்கும். அப்போ பிரதம அமைச்சர் மாதிரியே நிதி அமைச்சரும் எந்த ஒரு அவையில உறுப்பினரா இருந்தா போதும் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் இல்லையா? சோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த பிரதம அமைச்சர் உட்பட இவங்க 2 பேருமே எந்த ஒரு அவையிலையும், மாநிலங்களவை சரி மக்களவை சரி தான், அங்க போய் பங்கு பெறதுக்கு உரிமை உண்டு. இப்போ மக்களவை உறுப்பினர் இருக்காரு அப்படின்னா, இப்போ ஒரு எம்பி இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எம்பி சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இப்போ ஆர் ராசா இருக்காங்க, அவங்க வந்து எம்பியா இருக்காங்க. ஓகேவா? அவங்க வந்து மாநிலங்களவையில போய் உட்கார முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க இப்போ மக்களவை எம்பி, மாநிலங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்க உட்காரலாம். இப்போ அவர் மாநிலங்களவை எம்பியா இருக்கும்போது மக்களவைக்கு வர முடியுமானா வர முடியாது இல்லையா? இப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது
ஆனா மினிஸ்டருக்கு அப்படி கிடையாது. மினிஸ்டர் வந்து அவரு மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி, அவர் மினிஸ்டரா இருக்கப்ப மாநிலங்களவை விவகாரங்களையும் பங்கெடுக்க முடியும். அங்க ஓட் போடலாம் முடியாது. அங்க இவர் மினிஸ்டரா இருக்கிறதுனால அங்க விவகாரங்கள்ல பங்கெடுக்க முடியும். ஓகேவா? இதுதான். இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைச்சர்கள் வந்து ஜனாதிபதிக்கு ஆலோசனைகள்லாம் வழங்குவாங்க இல்லையா? அந்த ஆலோசனைகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் விசாரணைக்கு உகந்தது அல்ல. ஓகேவா? இதெல்லாம் தனிப்பட்ட விஷயங்கள் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேவா? ஃபைன். இவங்களுக்கு யார் பதவி பிரமாணம் பண்ணிருக்காங்க? குடியரசுத் தலைவர் தான். யாருடைய ஆலோசனை பேர்ல? இவருடைய ஜனாதிபதியுடைய பிரதமருடைய ஆலோசனை பேர்ல ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? ஸோ இவங்களுடைய சம்பளம், இவங்களுடைய படிகள் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பார்லிமெண்டே முடிவு பண்ணிக்கும். ஓகே. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அமைச்சர்களுடைய பொறுப்புணர்வு. ஸோ வந்து ஒண்ணு பாத்தீங்கன்னா கூட்டு பொறுப்புணர்வு, ஒன்று வந்து தனி பொறுப்புணர்வு அப்படின்னு சொல்லி. கூட்டு பொறுப்புணர்வு அப்படின்றது அமைச்சரவையானது முழுமையா கூட்டாக பொறுப்பானதாகும் அப்படின்றது. ஓகேவா? அது எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு அமைச்சர் தப்பு பண்ணாருன்னா மொத்த அமைச்சரவையே பாதிக்கும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டா என்ன மக்களவையே பாதிக்கும். பதவி விலக வந்து நேரிடும். ஓகேவா? அதான் வந்து கூட்டு பொறுப்பு. ஒரு அமைச்சர் பண்ற தப்பு மொத்த அமைச்சரவையே பாதிக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா தனி பொறுப்பு அப்படின்றது தனிப்பட்ட முறையில அவருக்கான பிரச்சனை. சோ அவர் வந்து அமைச்சர் வந்து பிரதமரிடையே வந்து கருத்து வேறுபாடு இல்ல ஒற்றுமை இல்ல அப்படின்றப்ப குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லி பதவி நீக்கம் வந்து பண்ணலாம். சோ அப்படின்றது. சோ அப்ப ரெண்டுமே இருக்கு. ஒண்ணு வந்து கூட்டு பொறுப்பா இருக்கலாம், கூட்டு பொறுப்பு, தனி பொறுப்பு. தனி பொறுப்புனா இன்டர்னல் பார்ட்டிக்குள்ள பிரச்சனை, இந்த அமைச்சர் சரியில்லை, இவரை மாத்திட்டு வேற யாராவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டு பொறுப்பு அப்படின்றது அவர் ஏதாவது தப்பு பண்ணும்போது என்ன நடக்கும்? அது வந்து அமைச்சர், அவர் ஒரு கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர் மொத்த மக்களவையை பாதிக்கும். ஓகே. சோ இந்த ஆர்டிகல் 74 முக்கியமானது. 74 நமக்கு என்ன சொல்லுது? அமைச்சரவை வந்து குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனையும் உதவியும் வழங்குது. 75ல நிறைய இருக்கும். முக்கியமானது இந்த 15% மிகாமல் இருக்கணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 88 முக்கியமானது பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 75 நிறைய இருக்குது. இங்க பாருங்க, அமைச்சரவை மக்களுக்கு கூட்டாக பொறுப்புடையது அப்படின்றது, தனி பொறுப்பு உடையது அப்படின்றதும் இதுல நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு என்ன எத்தனை வகையான அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைச்சர்களை 3 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேவா? அமைச்சர்களை 3 வகையா நமக்கு வந்து பிரிக்கிறாங்க. சோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து துணை அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொருத்தரையும் என்னன்னு பார்த்துருவோம். எக்ஸாம்பிளோட சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இன்னைக்கு என்ன மினிஸ்டர் பத்திலாம் நீங்க வந்து பாத்தீங்க? இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் பத்தி என்ன நியூஸ் பாத்தீங்க? என்னென்ன மினிஸ்டர் பத்தியான நியூஸ்லாம் பாத்தீங்க? ஓகே. ஸோ அதெல்லாம் வந்து அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ டெய்லி பாருங்க, நம்ம விஷயங்களை வந்து அது கூட கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஈஸியா மைண்ட்ல புரியும். ஓகேவா? ஸோ மைண்ட்ல அப்படியே வந்து ஸ்டோர் ஆயிரும். நம்ம எதுவுமே புதுசா படிக்கிறாங்க இல்லைங்க, நம்மளை சுத்தி உள்ள விஷயங்களை தான் நம்ம வந்து படிக்கிறோம். ஸோ வந்து ஈஸியா நமக்கு வந்து மைண்ட்ல பதிஞ்சிரும். அதனால நியூஸ் பார்க்கறது அப்படின்ற ஒரு பழக்கத்தை வந்து உருவாக்கி கொள்ளுங்கள். நமக்கு கண்டிப்பா தேவை. ஓகே. ஸோ கேபினெட் மினிஸ்டர்லாம் யாரு, ராஜாங்க அமைச்சர்கள்லாம் யாரு, துணை அமைச்சர்கள்லாம் யாரு அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ கேபினெட் மினிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்தில் நமக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் தான். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை, கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கும் கேபினெட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? என்ன சார் கேபினெட் மினிஸ்டர்? ஓகே, கேபினெட் மினிஸ்டர் அப்படின்றது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டெபுட்டி மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபினெட் மினிஸ்டர்ஸ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், டெபுட்டி மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேபினெட் மினிஸ்டர். கேபினெட் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா மத்திய அரசுடைய முக்கியமான துறைகள் இருக்கு இல்லையா? இப்போ உள்துறை, ஓகே, முக்கியமானது, பாதுகாப்பு, நிதித்துறை, வெளியுறவு, இது போல முக்கியமான அமைச்சகங்களுக்கு வந்து தலைமை தாங்குவாங்க இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற அவங்கெல்லாம் அந்த முக்கியமானவங்க இருக்கிறது மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா கேபினெட் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கேபினெட் சொல்லுவாங்க. இவங்க தான் நாட்டில் உள்ள முக்கியமான விஷயங்களை பாக்குறவங்க. இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் இருக்காரு பார்த்தீங்களா? விளையாட்டுத்துறை அப்படின்றது அவ்வளோ ஒரு சீரியஸான இஷ்யூவா இல்ல. அது வந்து ஆனா உள்துறை வந்து அப்படின்றது நாட்டுடைய பாதுகாப்பே கண்ட்ரோல்ல இருக்குது. பாதுகாப்பு அப்படின்றது நாட்டுடைய பாதுகாப்பு ஃபுல்லாவே, வெளிநாட்டுடைய இது எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்குது. நிதி கொலாப்ஸ் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. வெளியுறவு, ஓகேவா, இதெல்லாம் வந்து முக்கியமான அப்படின்ற கேட்டகரிக்குள்ள வருது இல்லையா?
ஸோ அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்களுக்கு தான் நமக்கு வந்து கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இவங்க தான் அந்த கேபினெட் மீட்டிங்ல எல்லாம் வந்து கலந்து கொள்வாங்க. இவங்க எல்லாமே அமைச்சரவையில் இருப்பாங்கன்னா அமைச்சரவையில் உள்ளவங்க தான். அதுல கேபினெட் மினிஸ்டர் சொல்லுது. ஓகேவா? நாட்டினுடைய மிக முக்கியமான கொள்கைகளை தீர்மானிப்பதுல இவங்க தான். அப்படிதானே? ஸோ பெரிய பெரிய கொள்கைகள்லாம் தீர்மானிக்கிறதுல இவங்க தான். இப்ப நிதியமைச்சர் பாருங்க, நாட்டை தீர்மானிக்கிறதுல இந்த மெயின் பங்கு அவங்க தான் இருக்காங்க இல்லையா? அது பாதுகாப்பு பாருங்க, மெயின் இது அவங்க தான் இருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அப்போ இதுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதான் கேபினெட் அமைச்சர்கள், ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருக்க அமைச்சர்கள். ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்றது இவங்களுக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டும் இருக்கலாம். ஒண்ணு வந்து இவங்க கையில தனி டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் பெண்கள் மேம்பாட்டுத்துறை, சமூக அந்த இதுல இருக்கலாம். இவங்களுக்கு தனி டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்கப்படலாம். இவங்களுக்குலாம் கண்டிப்பா தனி டிபார்ட்மெண்ட் தான். கேபினட் மினிஸ்டர் இருக்கலாம், நிதியமைச்சர் ஃபுல்லா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா இவங்க கேபினட் மினிஸ்டர் கூட கூட்டாவும் செயல்படலாம். ஓகேவா? அவங்க கூட அவங்க கீழே உள்ள ஏதோ ஒரு பெரிய பொறுப்பை வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதான் வந்து ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அமைச்சர்கள் அல்லது துறைகளுக்கு சுதந்திரமான தனி பொறுப்பு வைப்பர் அல்லது கேபினட் அமைச்சர்களுக்கு. ஓகேவா? ஒன்லே வந்து ஒரு சுதந்திரமான தனி பொறுப்பும் இருக்கலாம், இல்லைன்னா கேபினட் அமைச்சர்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு போஸ்ட்லயுமே போடுவாங்க. இவங்க தான் வந்து ராஜாங்க அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து துணை அமைச்சர்கள். துணை அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தனி பொறுப்பு வழங்கப்படுவதில்லை. இப்போ இங்க வந்து ஒரு மினிஸ்டர் வந்து தனி பொறுப்பு கூட கொடுப்பாங்க, இல்லைன்னா வந்து கேபினட் கூட இணைந்து செயல்படுற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஆனா இங்க வந்து அந்த மாதிரி தனி பொறுப்புகள் வந்து வழங்கப்பட மாட்டாங்க. இங்க வந்து தனி பொறுப்புகள் வந்து வழங்க மாட்டாங்க. இது இங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த கேபினட்டுக்கோ இல்ல வந்து ராஜாங்க அமைச்சர்கள் சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்ஸுக்கோ சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஓகேவா? இப்ப நீங்க சொல்லுங்க, நமக்கு எல் முருகன் இருக்காரு, அவர் வந்து என்ன மினிஸ்டரா இருக்காரு அப்படின்றத நீங்க சொல்லலாம். ஓகேவா? தமிழ்நாட்டில இருந்து துணை அமைச்சரா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ராஜாங்க அமைச்சரா என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ இதான் வந்து நமக்கு அமைச்சரவை உள்ள இதான் நமக்கு வந்து அமைச்சரவை உள்ள மூன்று விதமான பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? இது அமைச்சரவை உள்ள 3 விதமான பிரிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கேபினட்டின் பங்கு. கேபினட் என்ன பண்ணும்? அரசியல் நிர்வாக அமைப்பு முறையில் உயரிய அதிகாரம் கொண்ட முடிவெடுக்கும் அமைப்பாட்டு இந்த கேபினட் இருக்கும். ஓகேவா? கேபினட் வந்து இருக்கும். இப்போ வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல ஒரு 60 to 70 இல்ல ஒரு 80 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இங்க வந்து யார் இருப்பாங்க? 10 to 15 பேர் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான மினிஸ்டர்ஸ் மட்டும் இங்க வந்து இருப்பாங்க. அதான் வந்து நமக்கு வந்து இங்க கேபினட்டின் பங்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மினிஸ்டர் அப்படின்றது அதிகமா இருப்பாங்க. இங்க கேபினெட்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானவங்க மட்டும் இருப்பாங்க. மத்திய அரசினுடைய பாலிசி மேக்கர்ஸ் இவங்க தான். ஓகேவா? அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. அப்புறம் தலைமை நிர்வாக அமைப்பும் இவங்க தான். ஓகேவா? ஸோ நெருக்கடி காலங்கள்ல செயல்படுறதும் இவங்க தான். ஸோ அப்போ பிரதமர் அவங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேர் இல்ல ஒரு 5-6 பேர் இவங்க தான் அந்த ஒரு ஹை அத்தாரிட்டி அப்படின்ற இடத்துல இருப்பாங்க. ஓகேவா? இப்போ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ல எல்லாருமே இருப்பாங்க. கேபினெட்ல வந்து யாரும் இருப்பாங்க? ஒன்லி முக்கியமான இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து முக்கியமா இந்த கேபினட்டுக்குள்ள பங்கு. ஸோ கேபினட் அப்படின்றது முக்கியமான பொறுப்புகள்ல உள்ள நாட்டுல முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய முக்கியமான நிர்வாக வடிவமைப்புகளை முக்கியமான முடிவுகளை மேற்கொள்ளக்கூடிய நெருக்கடி நிலைகள்ல கூட முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவங்க தான் இந்த கேபினட் அப்படின்றது. ஸோ நிழல் கேபினட் அப்படின்றது என்ன? ஓகேவா? நிழல் கேபினட் அப்படின்றது வேற ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு ஆளுங்கட்சி இருக்குது, அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேபினட் மினிஸ்ட்ரி ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அப்படியே எதிர்கட்சியும் அவங்களும் ஒரு கேபினட்டை ஃபாலோ பண்ணிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு நிதி அமைச்சர் இருக்காரு அப்படின்னா, நிதியமைச்சர் யாரு? நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல எதிர்கட்சி, காங்கிரஸ்லயும் அந்த நிதி அமைச்சர் அந்த நிதி விஷயங்களை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. கவுண்டர் கொடுக்கறதுக்கு, எல்லா விஷயங்களையும் பாக்குறதுக்கு வாங்குறதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் ஃபியூச்சர்ல அடுத்த முறை ஆட்சிக்கு வரும்போது வந்தாங்கன்னா அவர் தான் நிதியமைச்சராக இருக்கிறதுக்குள்ள எல்லா சாத்தியக்கூறுகளும் இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நிழல் கேபினட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இவங்களும் ஒரு கேபினட், இவங்களும் ஒரு அமைச்சரவே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அந்தந்த மினிஸ்டர் அவங்க போஸ்ட் கொடுத்து நீ இந்த டிபார்ட்மெண்ட்டை பார்த்துக்கோ, நம்ம அது சம்பந்தமான கொஸ்டின்லாம் கேட்கணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து இங்க இருக்கும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆளுங்கட்சி உண்மையா செயல்படுவாங்க. ஆளுங்கட்சியை டேக்கிள் பண்றதுக்கு எதிர்கட்சியா இருக்கவங்க அந்த விஷயங்கள்லாம் கவனிச்சு அதுல கொஸ்டின் கேட்கறது, வாங்குறது,
இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதான் வந்து நிழல் கேபினெட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டு துறை ரீதியான பிரச்சனைகளை ஆராயும் கேபினெட். ஓகேவா? ஆராய்ந்து அவங்க பண்ற தப்பெல்லாம் சுட்டி காட்டுறது, அவங்கள்ட்ட கொஸ்டின் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்துக்கிறதா இந்த நிழல் கேபினெட் அப்படின்றது. ஓகேவா? ஸோ கிச்சன் கேபினெட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் தான் இது தலைவராக இருப்பாரு. கேபினெட்னாலே பிரதமர் வந்துருவாரு. இவங்க வந்து இன்னும் கேபினெட்டுக்குள்ள கேபினெட், உள் கேபினெட். ஓகேவா? அதாவது எப்படி சொல்லலாம்னா கிச்சன் கேபினெட், இதுக்கு உள்ள வந்து பாத்தீங்கன்னா சாரி கேசின்னு போட்டுக்கிறேன். கிச்சன் கேபினெட் இது வந்து கேபினெட்டுக்குள்ள இருக்கும். இந்த கேபினெட் வந்து இதுக்குள்ள இருக்கும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அமைச்சரவைக்குள்ள இருக்கும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அப்படின்றது அமைச்சரவை குழு. அமைச்சரவை குழுக்குள்ள இருக்கிற ஒரு பாட்டு தான் வந்து கேபினெட். அந்த கேபினெட்டுக்குள்ள இருக்கிறது தான் கிச்சன் கேபினெட். நாட்டின் உயரிய கொள்கை எடுக்கும் அமைப்பு. ஓகேவா? இதுல வந்து முக்கியமான அமைச்சர்கள் மட்டும் இருப்பாங்க. அமைச்சர்கள் அல்லாது சில முக்கியமான வெளிநபர்களையும் நம்ம சேர்த்துக்கலாம். பிரதமரின் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நபர்கள் அவங்க சில முக்கியமான முடிவுகளை எடுக்க நமக்கு வந்து தேவைப்படுறாங்க அப்படின்றதுல அவங்கள வந்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ எக்ஸாக்டா சொல்லாட்டாலும் சில நபர்கள் வந்து வெளியே இருந்தும் நமக்கு வந்து இருப்பாங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கு உள்ள ரொம்ப முக்கியமான நபர்கள் மட்டும் இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கேபினெட் அப்படின்றது. புரிஞ்சா? இதான் வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கேபினெட் அப்படின்றது. அமைச்சரவை செயலாளர். ஓகேவா? செக்ரட்டரி. இது வந்து நமக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இவங்களுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கு இல்லையா? பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு ஆபீஸ் இருந்த மாதிரி இங்கேயும் ஒரு ஆபீஸ் இருக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இவங்களும் என்ன சொல்லணும், 1950 உருவாக்கப்பட்டிருப்பாங்க. முதல் அமைச்சர் செயலாளர் என்ஆர் பிள்ளை அப்படின்னு இருப்பாரு. அமைச்சரவை செயலகத்தின் தலைவரா வந்து செயல்பட்டு இருப்பாரு. ஓகேவா? இவர் வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேபினெட் செக்ரட்டரியா வந்து யார் இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மூத்த ஐஏஎஸ் அதிகாரி. ஓகேவா? சோ மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஒருத்தர் தான். அதாவது குடிமைப்பணி அலுவலர்கள் மத்தியில் இவர் முதன்மையானவர். மூத்தன்னு சொல்றதை விட மூத்த தான், ஆப்வியஸா மூத்த தான் கண்டிப்பா. அவங்களுக்கு ப்ரொமோஷன்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, ஜென்ரலாவே இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வரும்போது உள்ள சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீ பாஸ் பண்ணிட்ட, 21 வயசு 22 வயசுல நீ வந்து ஐஏஎஸ் ஆகிட்ட அப்படின்னா ரிட்டையர்ட் ஆகும்போது கேபினெட் செக்ரட்டரியா ரிட்டையர்ட் ஆவாப்பா அப்படின்ற மாதிரி. ஸோ கேபினெட் செக்ரட்டரி தான் அந்த சிவில் சர்வீஸ் யூபிஎஸ்சி எக்ஸாம், அந்த சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் எல்லாம் பாஸ் பண்ணி வராங்க இல்லையா, அவங்களே ஹையஸ்ட் பொசிஷன் அப்படின்றது. ஸோ இப்போ சொல்ல போனால் கலெக்டர்லாம் அந்த லோயஸ்ட் பொசிஷன் அப்படின்றது. அதுல இருந்து ப்ரொமோஷன் போயிட்டு நமக்கு எங்கெல்லாம் வருவாங்க. இப்போ வந்து ஆளுநர் நமக்கு யார் இருக்காங்க, இப்போ சிஎம் உடைய இதா இருப்பாங்க இல்லையா. ஸோ இங்கேயே நமக்கு வந்து செக்ரட்டரி இருப்பாங்க. ஓகேவா? முதன்மை செயலாளராக இருப்பாங்க. ஓகேவா? சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க. சாரி, தமிழ்நாட்டில் வந்து சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க. அதாவது முதலமைச்சருக்கு சீஃப் செக்ரட்டரி இருப்பாரு, கூட ஒரு 5 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இதே மாதிரி இந்தியாவுக்கே ஹையஸ்ட், அவங்க வந்து தமிழ்நாட்டில் உள்ள அவங்களுக்கு ஹையஸ்ட் அப்படின்னு மூத்த அதிகாரி தான் இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவுல டோட்டலா இருக்கிற குடிமை பணிகள் சிவில் சர்வீஸ்ல பாஸ் பண்ணி வரதுல ஹையஸ்ட் பொசிஷன்ன்றது கேபினெட் செக்ரட்டரி. ஸோ அவங்க தான் அமைச்சரவை செயலாளர் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இதுல ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்கேன். இந்திய அரசினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகர் பதவி அப்படின்றது 1999 கொண்டு வராங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா அந்த அமைச்சரவை செயலர், கேபினெட் செக்ரட்டரிக்கு கீழே நிர்வாக ரீதியா வந்து பணிபுரிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஎம் ஆபீஸ்க்கு வந்து பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் அந்த சயின்ஸ் சம்பந்தமான அணு, நியூக்ளியர் இந்த இதுக்கெல்லாம் வந்து அவர் தான் வந்து தலைமை. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபுல்லாவே அவர் கண்ட்ரோலா இருக்கும். பிரதமரின் அறிவியல் தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு ஆலோசனை குழுவிற்கு சேவை செய்யறதுக்காக இருக்கிறதா இந்த முதன்மை அறிவியல் ஆலோசகர். இது வந்து 1999 பண்ணிருப்பாங்க. அப்போ கேபினெட் செக்ரட்டரி முக்கியம், பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் முக்கியம், அதே மாதிரி இந்திய அரசினுடைய முதன்மை அறிவியல் ஆலோசகர். ஓகேவா? அதுவும் நமக்கு வந்து முக்கியமானது. ரைட்டா பார்த்துச்சுக்கோங்க. எல்லாம் சின்ன சின்ன ஃபேக்ட் தான், என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து மத்திய அமைச்சரவை அப்படின்றது. ஸோ மத்திய அமைச்சரவை போய் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, எந்த மாதிரியை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா பிரிட்டிஷ் மாதிரியை வந்து ஃபாலோ பண்றோம். நமக்கு வந்து 15% மிகாமல் இருக்கணும் அப்படின்றத எந்த இதுல சொல்லுங்க, 75ல சொல்லிருக்காங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அமைச்சர் 2 கூட்டத்தொடர்ல பங்கு பெறதுக்கு அங்க பேசுவதற்கும் உரிமைகள் இருக்கு அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பதவி பிரமாணம் யார் பண்ணுவாங்க, தனி பொறுப்பு கூட்டு பொறுப்புனா என்னன்னு பார்த்துக்கோங்க. 3 வகையான மினிஸ்டர்கள் இருக்காங்க, அவங்க யாரு என்னென்ன அப்படின்றதையும் இதுல வந்து பாத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து, ஸோ அதுக்கு போக வந்து நிழல் கேபினெட், கிச்சன் கேபினெட்லாம் ஜஸ்ட் வாட் இஸ் வாட் தான். ஸோ என்னன்னு மட்டும் தெரிஞ்சுதான் போதும். ஸோ ஃபைனலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் அமைச்சரவை அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர், அப்புறம் வந்து கடைசியா இந்திய தலைமை கணக்கு தணிக்கையர் அப்படின்ற ஒரு டாபிக். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 சின்ன டாபிக், இந்திய தலைமை வழக்கறிஞர், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையர். அந்த 2 நம்ம வந்து பார்த்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ இதுவரை பிரசிடென்ட் பார்த்தோம், வைஸ் பிரசிடென்ட் பார்த்தோம், பிரதமர் பார்த்தோம், அப்புறம் அவர் கூட உள்ள அமைச்சரவை பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது வந்து அடுத்தது நம்ம ஒன்றிய நிர்வாகத்துல இந்த 2 டாபிக் இருக்குது. இந்திய தலைமை வழக்கறிஞர் மற்றும் சொலிசிட்டர் ஜெனரல் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இந்த தலைமை வழக்கறிஞர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் நாட்டிலேயே உயர்ந்த சட்ட அலுவலர். ஓகேவா? ஸோ இவர் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இவரோட உரிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டின் எல்லைக்குட்பட்ட எல்லா நீதிமன்றங்கள்லையும் இவர் வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி பாராளுமன்றத்தோட இரு அவைகள்லையும் இவருக்கு வந்து பேசுறதுக்கு கலந்து கொள்வதற்கு உரிமை இருக்கு. ஆனா ஓட்லாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, ஸோ பார்க்கலாம், வரிசையாக பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இந்த தலைமை வழக்கறிஞர்னா ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்காக வாதாடுற ஒரு வழக்கறிஞர். எப்படி நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது பிரச்சனையில அகப்படும் போதோ இல்லை ஜென்ரலாகவே உங்களுடைய அலுவலர்களை பார்க்கறதுக்கு சட்டப்பூர்வமாட்டு சட்ட ரீதியா ஒரு சட்ட அலுவலர் ஒரு வழக்கறிஞரை வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு வழக்கறிஞரை வச்சுப்போம். ஓகேவா? ஸோ ஒரு கட்சி சார்பாக வச்சுப்பாங்க, இந்தியன் கவர்மெண்ட் வச்சுப்போம், இந்த மாதிரிலாம் வச்சுப்பாங்க இல்லையா? இது வந்து இந்தியன் கவர்மெண்ட்கானது. ஓகேவா? அப்போ நாட்டின் உயர்ந்த சட்ட அலுவலர் இவர் தான். ஓகேவா? சட்ட அலுவலர் இவர் தான், நீதிபதி எல்லாம் கிடையாது. இவர் வந்து வழக்கறிஞர். இவரை யார் நியமிப்பாங்க? ஆப்வியஸா இதுல டவுட்டே வேணாம், குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு இல்லையா? இவருக்கு என்ன தகுதி வேணும், எப்படி இவரை வந்து அப்பாயின் பண்ணுவாங்க, என்ன குவாலிபிகேஷன் வேணும்? ஓகேவா? நம்ம குடியரசுத் தலைவர்னா பார்த்தோம், 35 வயசு நிரம்பி இருக்கணும், இந்திய குடிமகனா இருக்கணும், மக்களவை உறுப்பினராக தகுதி இருக்கணும், அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து உச்ச நீதிமன்றத்துல நீதிபதி ஆவதற்குள்ள தகுதிகள் வேணும். அதுக்கு என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 10 வருஷம் வந்து என்ன சொல்றது, நீதிபதியாவோ வழக்கறிஞராவோ இருந்திருக்கணும் அப்படின்னு தகுதியெல்லாம் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகிறதுக்கு என்ன தகுதிகள்லாம் இருக்கணுமோ அந்த தகுதிகள் வந்து இவருக்கு இருக்கணும். ஓகேவா? இவருடைய பதவி காலம் வந்து எதுவுமே நிர்ணயிக்கப்படலை. பதவி காலம் எவ்வளோன்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை. எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க அப்படின்ற நடைமுறைகளும் இங்க எதுவுமே சொல்ல முடியல. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் தானே இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட் இருக்குன்னா, பிஜேபி கவர்மெண்ட் இருக்குன்றப்ப பிஜேபி கவர்மெண்ட் தான் அவரை வந்து பதவியில வச்சிருப்பாங்க. அவர் சொல்லிதான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த கட்சி சார்பானவர் இந்த கவர்மெண்ட் வந்து பதவி விலகுது முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவரோட பதவியை வந்து காலியாரும் அப்படின்ற நடைமுறை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். அப்ப இவர்களோட பதவி காலம் நிர்ணயிக்கப்படல, பதவி நீக்கம் செய்யப்படுறதுக்கான எதுவுமே சொல்லப்படல. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்கா இவங்க இந்த கவர்மெண்ட் அடுத்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வருதா, அவங்க வந்து ஒரு இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டார்னி ஜெனரலை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய பதவி காலம் முடியும் போது அவர் ஆட்டோமேட்டிக்காவே அவரும் பதவி விலகிறார் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இதை பார்த்துக்கோங்க, எங்க விதி 76 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அனைத்து நீதிமன்றங்களிலும், இந்தியாவில் உள்ள அனைத்து நீதிமன்றங்களிலும் இவருக்கு வழக்காடும் உரிமை இருக்குது. ஓகேவா? ஸோ இந்திய கவர்மெண்ட் சார்பா எல்லா கேஸ்லயும் வந்து வழக்காடுற உரிமை இருக்குது. ஓகேவா? ஸோ குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை பதவியில் இருப்பார். ஓகே, அரசாங்கம் பதவி விலக்கும் போது இவரும் ராஜினாமா பண்ணுவார். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப அடுத்து வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வருதுன்னா அவங்க ஒருத்தரை பிக்ஸ் பண்ணிப்பாங்க, அந்த பதவி அவங்க கவர்மெண்ட் விலகுது அப்படின்றப்ப முடிஞ்சிடும். இப்போ ஒருவேளை பிஜேபி கவர்மெண்ட் 2029 வந்து ஆட்சி கவிழுது, இல்ல அடுத்த கவர்மெண்ட் வருதுன்னா அதோட இப்ப இருக்கிறவரோட பதவி முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. இல்ல அவரே ராஜினாமா பண்ண விருப்பப்பட்டாருன்னா குடியரசுத் தலைவருக்கு கடிதத்தை அனுப்புவது மூலமா அவரும் வந்து பதவி விலகலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிதான் இருக்கும். ஓகே, ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பதவி காலம், அவருடைய விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? ஸோ இவருடைய கடமைகள் பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடமைகள் பணிகள் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 143 அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அதுல இவர் தான் இப்ப குடியரசுத் தலைவர் வந்து உச்ச நீதிமன்றத்திட்ட வந்து ஆலோசனை கேட்கலாம் அப்படின்றப்ப உச்ச நீதிமன்றத்துல யார் இந்த ஆலோசனை கொடுப்பாங்கன்னா இவர் தான். ஓகேவா? குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கும் சட்ட விவகாரங்கள்ல ஆலோசனை வழங்குதல் அது இவருடைய கடமையா இருக்கும். குடியரசுத் தலைவர் மற்றும் சட்டப்படி அவருக்கு ஒதுக்கப்பட்ட சட்டம் தொடர்பான பிற பணிகளை மேற்கொள்ளுதல். ஓகேவா? ஸோ அதுவும் அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மூலமாக பின்வரும் பணிகள் இவருக்கு ஒதுக்கீடு செய்யப்படலாம். என்னன்னா, உச்ச நீதிமன்றத்துல இந்திய அரசு சம்பந்தப்பட்ட அனைத்து வழக்குகளிலும் இந்திய அரசின் சார்பாக ஆஜராக வேண்டும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் இல்லையா? ஸோ இவரோட வேலை என்ன? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கோட வக்கீல்ப்பா. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை வரும்போது, இந்திய கவர்மெண்ட் எடுத்து கொஸ்டின் பண்ணும்போது இவர் தான் போய் ஆஜராகி வாதாடுவார். இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம நீதிமன்றத்தை நாடும் போது நமக்கு ஒரு வக்கீல் வச்சிருப்போம் இல்லையா, வழக்கறிஞர் வச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டுக்கான வழக்கறிஞர். அப்போ இந்திய உச்ச நீதிமன்றத்துல இந்திய அரசு சம்பந்தப்பட்ட எல்லா வழக்குகளையும் இந்திய அரசு சார்பா இவர் தான் போய் ஆஜராவாரு. ஓகேவா? அதே மாதிரி ஆர்டிகல் 143 ஆல்ரெடி சொன்னேன், உச்ச நீதிமன்றத்தை குறிப்பிடுவதற்கு அவரை இப்போ வந்து என்ன சொல்லிருப்பாங்க ஆர்டிகல் 143ல, குடியரசுத் தலைவர் தனக்கு ஏதாவது சட்ட ஆலோசனை தேவைன்னா உச்ச நீதிமன்றத்தை நாடலாம். உச்ச நீதிமன்றத்தில் யாரை போய் நாட முடியும்? உச்ச நீதிமன்றத்தையே நாட முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ அதுதான் இவரை போய் தான் நாடுவார். இவர் தான் அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க. ஓகேவா?
ஸோ வேற என்ன, எந்த ஒரு உயர்நீதிமன்றத்திலையும் ஆஜராகலாம். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எல்லாத்துலயுமே வந்து இவர் வந்து ஆஜராக முடியும். ஓகேவா? ஸோ இதான் இவருடைய கடமைகள், பணிகள் அப்படின்றது. ஆர்டிகிள் மட்டும் கேட்பாங்க, ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. யார் அவங்கள அப்பாயின் பண்ணுவாங்கன்ற பார்த்துக்கோங்க. அடுத்தது உரிமைகள். இந்திய நாட்டின் எல்லைக்குட்பட்ட அனைத்து நீதிமன்றங்களிலும் பார்வையாளராக இருக்க உரிமை. ஒரு கேஸ் நடக்குதுன்னா போய் உட்காரலாமா? உட்காரலாம். பாராளுமன்றத்தின் இரு அவை நடவடிக்கைகளிலும் கலந்து கொள்ளவும் பேசவும் உரிமை. ஆனா வாக்குரிமை செலுத்த முடியாது, ஓட் பண்ண முடியாது. ஓட் பண்றதுன்னா அந்த அவையோட உறுப்பினரா இருந்தா மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த அவையோட உறுப்பினரா இருந்தா மட்டும்தான் ஓட் பண்ண முடியும். சோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல அங்க ஏதோ ஒரு விவகாரம் நடக்குது, ஏதோ சட்ட ரீதியான விவகாரங்கள் நடக்குது, இதுல ஒரு கலந்து கொள்ளணும்னா கலந்து கொள்ளலாம். ஓகேவா? கட்டுப்பாடுகள். இந்திய அரசுக்கு எதிரான வழக்குகள்ல ஆலோசனை வழங்கக்கூடாது. இந்த பாயிண்ட் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க கொஸ்டின், இது ஆப்வியஸா நெகட்டிவ் பாயிண்ட். அப்படிதானே? என்ன, இந்திய அரசுக்கு ஆதரவா தான் இவர் வந்து வழக்காடணும், அதுக்காக தானே இவரே வச்சிருக்குது. அப்ப எதிரான விவகாரங்கள் ஆலோசனை வழங்கக்கூடாதுன்னா எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட், பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி அரசாங்கத்தின் அனுமதியின்றி குற்றவியல் வழக்கு தொடரப்பட்ட நபருக்கு ஆதரவாக வழங்கக்கூடாது. ஓகேவா? அதாவது இப்போ ஒரு கிரிமினல் கேஸ்ல வந்து இவர் வந்து போய் ஆஜராகலாம்னா ஆஜராகாது. அரசாங்கத்துடைய இது வேணும், என்ன வேணும், அனுமதி வேணும். கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா பண்ணலாம், சொல்ல மாட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா இவர் வந்து பண்ண முடியாது. ஓகேவா? அதே மாதிரி இந்திய அரசாங்கத்தோட அனுமதியின்றி எந்த ஒரு நிறுவனத்திலையும் டைரக்டரா வந்து பொறுப்பு வைக்க கூடாது. ஓகேவா? இதே மாதிரிதான் சிம்பிளா ஒரு விஷயம். நீங்க எல்லாமே நெகட்டிவ் பாயிண்ட் என்ன செய்யலாம், இந்திய அரசுக்கு சார்பா எங்கனாலும் போய் வழக்காடலாம் அப்படின்ற விஷயத்த எதிர்த்து என்ன விஷயம் வந்தாலுமே தப்புதான். ஓகேவா? அப்படின்ற பேஸ் பாயிண்ட மட்டும் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ அப்ப இவருடைய கட்டுப்பாடுகள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்படின்றது. அவருடைய ஆர்டிகிளையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இந்த ஆர்டிகிள் 88 அப்படின்றது பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலேயும் கலந்து கொள்ளவும் பேசுவதற்கான உரிமைகள் அப்படின்றது. சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூடவே மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர். ஓகேவா? சோ இவருடைய ஆர்டிகிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 148. ரொம்ப 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 முக்கியமானது, நிறைய வாட்டி கேட்டாங்க. ஓகேவா? அடிக்கடி இதுல இருந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து இதுதான். ஓகேவா? சோ மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்னா ஆடிட்டர் ஜெனரல். ஓகேவா? சோ கணக்கு வழக்குகள்லாம் பாக்குறவர். அவர் எப்படி நம்மளுடைய வக்கீலோ அதே மாதிரி இவர் வந்து நம்மளுடைய அக்கௌண்டன்ட். ஓகே, கவர்மெண்டுடைய அக்கௌண்டன்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு கேட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சேர்த்தே இவர் தான் பார்ப்பாரு. ஓகே, இப்போ இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவர் யாரு? இவர் வந்து இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவர். முதல் தலைமை கணக்கு தணிக்கையாளர் யாரும் பார்த்தீங்கன்னா நரஹரி ராவ் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாரு. நான் ஸோ இம்பார்ட்டன்ட் கேட்டதுலாம் இல்லை, ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவர் வந்து பொது பணத்தின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கவர்மெண்டோடைய பர்ஸோடைய பாதுகாவலன். ஸோ அப்போ கணக்கு வழக்கு என்ன செலவாகுது, என்ன வருது, எல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணி தணிக்கிறது இவர் தான். ஸோ நாட்டினுடைய ஒட்டுமொத்த நிதி அமைப்பின் மீது இவர் வந்து தணிக்கை செய்வது. இது ரொம்ப முக்கியமானது. நாட்டினுடைய ஒட்டுமொத்த அப்படின்றப்ப மத்திய மற்றும் மாநில அளவில் நிதி நிர்வாகத்துறையில அரசியலமைப்பை நிலைநிறுத்துறது தான் இவருடையது. ஓகேவா? புரியுதா? அப்போ வந்து இந்திய கணக்கு மற்றும் தணிக்கை துறையின் தலைவர் வந்து இவர் தான். அப்போ வந்து ரொம்ப முக்கியமானது பொது பணத்தின் பாதுகாவலன், அதாவது கவர்மெண்டோடைய பர்ஸோட பாதுகாவலன். ஓகேவா? கணக்கு வரவு செலவெல்லாம் பக்காவா எழுதி மெயின்டைன் பண்றது இவர் தான். ரெண்டையுமே இவர் தான் பண்ணுவாரு. ஓகேவா? மத்திய மற்றும் மாநில. அப்போ நிதின்றது அவ்வளவு முக்கியமான விஷயம். இந்திய அரசாங்கத்தின் ஜனநாயக அமைப்பின் அரண்களில் ஒன்றாட்டு அம்பேத்கர் இதை சொல்றாரு. யார? இந்த மத்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்ற போஸ்ட் வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ இவருடைய நியமனம் யார் பண்றாருன்னா ஆப்வியஸா குடியரசுத் தலைவர் தான் நமக்கு பண்ணுவாரு. விதி 148 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகிள். ஓகேவா? சோ இவருடைய பதவி காலம் பாருங்க. இதுவரை நம்ம நிறைய 5 பார்த்தோம். இப்ப பாருங்க 6 ஆண்டுகள் அல்லது 60 வயது வரை. அப்படின்னா என்ன சார்? 6 வயது. இப்போ ஒருவேளை அவர் வந்து போஸ்டிங்ல 55 வயசுலயே வந்து வராரு அப்படின்னா அவரு 61 வயசுல ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. ஓகேவா? ஒருவேளை 63 வயசுல தான் வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்கே வராரு. 63 ஏஜ்ல வந்து பாத்தீங்கன்னா போஸ்டிங்கே வராரு அப்படின்னா அவருக்கு வந்து 6 வருஷம் பதவியில இருப்பாரா அப்படின்னா இல்ல. அப்படின்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா 65ல ரிட்டையர்ட் ஆயிடுவாரு. ஓகேவா? அந்த ரெண்டுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அது. ரெண்டுல வந்து 6 ஆண்டுகள் அதிகபட்சமா, இல்ல 65 வயசு ஆயிட்டா ரிட்டையர் ஆவாரு. ஓகேவா? 63 வயசுல வந்துட்டு எனக்கு 6 வருட காலம் பதவி இருக்குல்ல, 69 ரிட்டையர்ட் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ 6 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை அவருடைய பதவி காலம். இதுவும் ரொம்ப முக்கியமானது.
அடுத்தது பதவி விலகல் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்? ஆப்வியஸா குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும். ஸோ கொடுக்கறது மூலமா பதவி விலகல் பண்ணலாம். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் கொடுப்பாரு. மீதி எல்லாருமே யார்கிட்ட கொடுப்பாங்க? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. பதவி நீக்கம் பண்ணணும் அப்படின்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் பண்ண என்ன முறைமை இருக்கும்? இது வந்து நீதிமன்றத்தை இதுவாக பார்க்கலாம். இங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா எப்படி நம்ம அங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ இல்லை வந்து அவருடைய இயலாமை, இல்லை அவருடைய தவறான நடத்தை காரணமாக அவரால் முடியல, அவர் இந்த பொறுப்புக்கு இதா இல்லை, ஏஜ் ஆகிட்டு, இல்லை வேற ஏதோ பிரச்சனை ஆகிட்டு அவருக்கு முடியல அப்படின்னா பண்ணலாம். சிறப்பு பெரும்பான்மை மூலமா இவர் சரியில்லை, நிறைய பிரார்த்தனம் பண்றாரு அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை மூலமா அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அமைச்சரும் பாராளுமன்றத்தில் இவரை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தவே முடியாது. இவரால் மேற்கொள்ளப்படுகிற நடவடிக்கைகளுக்கு எந்த அமைச்சரும் பொறுப்பேற்க முடியாது. இவர் தனி, இவருக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் சம்பந்தம் கிடையாது, இவர் தனி ஒரு ஆள். ஓகேவா? ஸோ அப்போ பதவி நீக்கம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் போன்று இயலாமை இல்லை தவறு நடத்தை காரணமாக பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்றது. என்னெல்லாம் பண்ணுவாரு? ஓகேவா? ஆர்டிகல் 149 வரிகளுடைய கடமைகளை வந்து குறிக்கிறது. அதுல எப்பெல்லாம் தணிக்கை பண்ணுவார் அப்படின்றது. இப்போ இவர் 151 சொன்னா இவர் தணிக்கை பண்ணதை மத்திய தணிக்கையை வந்து குடியரசுத் தலைவர்கிட்டையும் மாநில தணிக்கையை ஆளுநர்கிட்டையும் சமர்ப்பிப்பார். ஓகேவா? பிரதமர்கிட்ட அப்ப எதுவும் இல்லையா குடியரசுத் தலைவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒதுக்கீட்டு கணக்குகளின் தணிக்கை, நிதி கணக்குகளின் அறிக்கை, பொது வேலை தொடர்பானது, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பிரதமர்கிட்ட கொடுப்பாரு. இது முக்கியமானது. ஓகேவா? இது வந்து முக்கியமானது. ஸோ இவ்வளவுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். இந்த 2 பாயிண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது போக உங்களுக்கு வேற எதுவுமே கேட்க மாட்டாங்க. பொது பணத்தின் பாதுகாவல் வந்து கேட்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வழக்கறிஞரையும் இந்தியாவுடைய தலைமை கணக்கு தணிக்கையாளரையும் நம்ம வந்து பார்த்தோம். ஓகே, ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு இதோட நமக்கு போதும். இல்லை என்ன சந்தேகங்கள் இருந்தாலும் நமக்கு வந்து கமெண்ட் மூலமா நமக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ யூடியூப்ல உள்ளவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வராது. யூடியூப்ல வந்து பாக்குறவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணிட்டு போயிடலாம். இல்லை அதுலேயே ரிப்ளை பண்ணா கூட பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து பார்லிமெண்ட்டை பற்றி விரிவாக பார்ப்போம். ஸோ கிளாஸ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். ஸோ தேங்க்யூ. அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.